ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்கள் எல்லாருக்கும் நாசரேத் கர்த்தரின் பாதம் ஊழியத்தின் சார்பாக என்னுடைய அன்பான நல்வாழ்த்துதலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய சபையையும் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி மனதார வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயே நம்முடைய தியானத்திற்காக தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற ஜீவனுள்ள வார்த்தை என்ன? 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதன் 17வது வசனத்தை எடுத்தவரில் ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நேற்றைய தினத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை குறித்து நான் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு அவர் திரும்பவுமாக வரப்போகிறார் என்கிற அந்த சத்தியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள பிரியப்படுகிறேன். பைபிள் சொல்லுகிறது, அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். எதற்காக வரப்போகிறார்? நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அதி சீக்கிரமாகவே அவர் வரப்போகிறார். ஆகையினால் தான் பைபிள் சொல்லுகிறது, பட்சபாதமே இல்லாமல் உயர்வு தாழ்வு என்று இல்லாமல், என் அன்பு பிள்ளை ஐஸ்வர்யவான் தரித்திரன் என்று இல்லாமல், ஜாதி மதம் பேதம் இல்லாமல், பட்சபாதமே இல்லாத அளவுக்கு என் தேவனாகிய கர்த்தர் அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை கொடுக்கும்படியாக அவர் நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதியாக அவர் வரப்போகிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, பைபிள் சொல்லுகிறது, ரோமரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசித்து பாருங்கள். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. யூதன் என்றால் யார்? தேவனை அறிந்தவர்கள், கிறிஸ்தவர்கள். என் அன்புக்குரிய கிரேக்கன் என்றால் யார்? தேவனை அறியாதவர்கள், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்தவனாய் இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருந்தாலும் சரி, யூதனாய் இருந்தாலும் சரி, கிரேக்கனாய் இருந்தாலும் சரி, தேவனாகிய கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? பட்சபாதமே பார்க்காமல் அவன் செய்கிற கிரியைக்கு தக்க பலனை கொடுக்கும்படியாக அவர் நியாயாதிபதியாக இந்த உலகத்திற்கு அவர் வரப்போகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21:15 நீங்கள் வாசித்து பாருங்கள். நியாயம் தீர்ப்பது நீதிமானுக்கு மகிழ்ச்சியாயிருக்கும், அக்கிரம செய்கைக்காரருக்கோ அது அழிவாயிருக்கும். இந்த உலகத்தில் நீதிமானா வாழ்ற பிள்ளைங்களுக்கு தேவாதி தேவனுடைய நியாய தீர்ப்பு ரொம்ப சந்தோஷமாயிருக்கும், மகிழ்ச்சியாயிருக்கும். அதே நேரத்தில் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அக்கிரம செய்கைக்காரருக்கு, துன்மார்க்கருக்கு அது அழிவாகவே இருக்கும். தேவனாகிய கர்த்தருடைய நியாய தீர்ப்பு ஒரு ரிசல்ட் வருகிறது போலதான்.
என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, ஃபெயில் என்றால் ஃபெயில் தான். ஆகையினாலே ஜாக்கிரதை, ஆகையினாலே ஜாக்கிரதை. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோடு கூட என்னுடைய நண்பன் சுதாகர் என்று சொல்லி ஒருவன் படித்தான். நாங்கள் ஒரு 8 பேர் நன்றாக படிக்கக்கூடியவர்கள். சுதாகர் மட்டும் கொஞ்சம் படிப்பான், ஆனால் மண்டையில் நிற்கவே மாட்டேன்னு சொல்லுவான். ஆக கொஞ்சம் டல்லாகவே அவன் படிப்பான். ஆக எக்ஸாம் எழுதிட்டு நாங்கள் அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்து அதுக்கெல்லாம் மார்க்கு போடுவோம், எவ்வளோ மார்க் வரும் அப்படின்னு சொல்லி. 100க்கு 80 மார்க்கு, 75 மார்க் தான் கிடைக்கும், 100க்கு 85 மார்க் தான் கிடைக்கும், அப்படி எல்லாம் நாங்கள் எல்லாம் சொல்லுவோம். ஆனால் அவன் எல்லாத்துக்கும் மார்க்கை போட்டு 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 வந்து 100க்கு 115 மார்க் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கடைசியில் அவன் டோட்டல் போட்டு காமிப்பான். 15 விட்டுருப்பா, 100ஆவது கிடைக்குன்னு சொல்லி சமாதானப்படுத்தி கொள்ளுவான். ஆனால் 10th ரிசல்ட் வந்தபோது சுதாகரை காணவே இல்லை, சுதாகரை காணவே இல்லை. என் அன்பு தேவப்பிள்ளை, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ பேப்பரில் தான் அந்த ரிசல்ட் எல்லாம் வரும், எல்லாரும் காத்துட்டு இருக்கிறோம். ஆனால் என்னுடைய நண்பன் சுதாகர் ஒரு உடமூட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்துட்டு இருந்தான். என் அன்பு தேவப்பிள்ளையே, நாங்கள் 7 பேரும் நண்பர்கள் பாஸ் ஆகிவிட்டோம், சுதாகர் ஃபெயில் ஆகி போய்விட்டான். ஆமீன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, தேவாதி தேவனுடைய நியாய தீர்ப்பு அவனவன் கிரியைக்கு தக்கதாக இருக்கும். நீ நீதிமானாக இருந்தால், நீ நல்லவனாக இருந்தால் உனக்கு நல்ல நியாய தீர்ப்பு கிடைக்கும். நீ துன்மார்க்கனாக இருந்தால், அயோக்கியனாக இருந்தால், பாவியாக இருந்தால் அதற்கேற்ற நியாய தீர்ப்பை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆகையினால் என் அன்புக்குரியவர்களே, தேவாதி தேவன் சீக்கிரமாக இந்த உலகத்திற்கு நியாயாதிபதியாய் வரப்போகிறார், நியாயாதிபதியாய் வரப்போகிறார். ஆகையினால் தான் பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் பரதேசிகளாக சஞ்சரிக்கிற நாளளவும் பயத்தோடு நடந்து கொள்ளுங்கள். நீங்க இருக்கிற குடும்ப வாழ்க்கையில, நீங்க இருக்கிற சபையில, நீங்க இருக்கிற பட்டணத்துல, நீங்க பார்க்கிற வேலை பார்க்கிற இடத்துல, என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, பயத்தோடு கூட ஒரு நடுக்கத்தோடு கூட நியாயம் தீர்க்கிற தேவன் நமக்கு கடவுளாய் இருக்கிறார். நியாயம் தீர்க்கிற ஆண்டவர் நமக்கு தேவனாய் இருக்கிறார். அவர் வருவார் என்று சொன்னால் இனி இரட்சகராக வரப்போவதில்லை, இனி நமக்காக பரிந்து பேசுகிறவராக வரப்போவதில்லை, அவர் நியாயாதிபதியாய் வரப்போகிறார் என்ற உணர்வோடு கூட வாழ்வதற்கு உங்கள் வாழ்வை ஒப்புக்கொடுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 120 சொல்லுகிறது, உமது நியாய தீர்ப்புக்கு பயப்படுகிறேன், பயப்படுகிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு எத்தனை பேர் பயப்படுகிறோம், எத்தனை பேர் பயப்படுகிறோம்? இன்றைக்கு தேவன் நம்மை நியாயம் தீர்ப்பார் என்று சொன்னால், என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, அழிவு வருமா, மகிழ்ச்சி வருமா? தேவன் நியாயம் தீர்த்து பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் அனுப்புவா. நீ அநியாயக்காரனாய் இருந்தால், துன்மார்க்கனாய் இருந்தால், பாவியாய் இருந்தால், குடிகாரனாய் இருந்தால், வேசி கள்ளனாய் இருந்தால், என் அன்பு பிள்ளையை களவு செய்கிறவனாய் இருந்தால் அழிவு நிச்சயம், அழிவு நிச்சயம். ஆகினால் தான் பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் வாழுகிற இந்த கொஞ்ச காலத்தில் 60 வருடமோ 70 வருடமோ 80 வருடமோ யார் அறிவார்? இருக்கிற காலம் மட்டும் அந்த நியாயம் தீர்க்கிற தேவாதி தேவனுக்கு, நம்முடைய மகாராஜா இயேசு கிறிஸ்துவுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக நீங்கள் வாழ்க்கை வாழுங்கள் என்று சொல்லி பைபிள் நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 96:13 சொல்லுகிறது, அவர் வருகிறார், நீதியோடும் சத்தியத்தோடும் நியாயம் தீர்க்க வருகிறார். எதற்காக வருகிறார் ஐயா? என் அன்பு மகனே, மகளே, அவர் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாய் என் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார், வரப்போகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 11-12 நீங்கள் வாசித்து பாருங்கள். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு காரியம்,
அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது, என்னோடு கூட வருகிறது. ஆமென். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, தராசை கையில எடுத்துக்கொண்டு இயேசு வரப்போகிறார், நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அவன் செய்கிற அக்கிரமத்திற்கு, அவன் செய்கிற பாவத்துக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கிற நியாயாதிபதியாக, ராஜாதி ராஜாவாக என் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு அவர் வரப்போகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, சங்கீதங்களின் புஸ்தகம் 98:9 வாசித்து பாருங்கள். அவர் நியாயாதிபதியாய் நியாயம் தீர்க்க வருகிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 10:42 வாசித்து பாருங்கள். உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். பிதாவாகிய தேவனாலே இயேசு கிறிஸ்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆகையினால இயேசு கிறிஸ்து எப்படி வரப்போகிறாரு? நியாயாதிபதியாக இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். ஆகையினால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சேலம் பகுதியில் வாழுகிற என் அன்பு பிள்ளையே, ஜாக்கிரதை ஜாக்கிரதை, நீ வாழுகிற இந்த ஜீவிய காலத்தில் என்னை ஆண்டவர் நியாயம் தீர்க்க வரப்போகிறார் என்கிற ஒரு பயத்தோடு ஒரு நடுக்கத்தோடு நீ வாழு என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையில் அவன் காணப்பட்டான். எங்கு பார்த்தாலும் கொள்ளையடிக்கிற ஒரு கும்பலோடு கூட சேர்ந்து கொண்டு எங்கு போனாலும் திருடுகிற ஒரு பழக்கத்தை கொண்டவனாக அவனுடைய சிறு பிராயத்தில் இருந்தே அவன் காணப்பட்டான். நாட்கள் கடந்தது. அவன் தன்னுடைய வாலிப பிராயத்தில் ரொம்ப அதிகமான துணிகரமான பாவங்களை, அநியாயங்களை, அக்கிரமங்களை செய்கிறவனாகவே காணப்பட்டான். பஸ்ஸில் போனா, ட்ரெயினில் போனா, பிட் பாக்கெட் அடிக்கிறதுல பெரிய கை தேர்ந்த ஆளாக அவன் காணப்பட்டான். என் அன்புக்குரியவர்களே, பாருங்கள், அவனை காவல்துறை அதிகாரிகள் கையும் களவுமாய் பிடிப்பார்கள். அவன் கைது ஆவான், சிறைச்சாலையில் அடைக்கப்படுவான். குறிப்பிட்ட நாளில் நீதிமன்றத்தில் கொண்டு போய் அவனை நிறுத்துவார்கள். இவன் பயப்படவே மாட்டான், ஒரு நாளும் பயப்பட மாட்டான். காரணம் என்ன தெரியுமா? என் அன்புக்குரியவர்களே, இந்த முரட்டாட்டமுள்ள துணிகரமான கொள்ளையடிக்கிற அந்த வாலிபன் உடைய தகப்பனார் ஒரு லாயராக இருந்தார், வக்கீலாக இருந்தார். மிகுந்த சாதுரியமாய் தன்னுடைய மகனுக்காக போராடி அந்த கேஸை எடுத்து நடத்துவார். அந்த குறிப்பிட்ட நாளில் அவன் அந்த இடத்தில் இல்லை, வெளி ஊரில் இருந்தான் என்று ஏதோ சாதுரியமாய் கூட, உலக ஞானத்தோடு கூட தன்னுடைய மகனுக்காக போராடி எப்படியோ அவனுக்கு ஒரு விடுதலையை வாங்கி கொடுத்து விடுவார். ஆகையினால் இந்த வாலிபனுக்கு ஒரு பெரிய தைரியம், நம்ம அப்பா வக்கீலாக இருக்கிற வரைக்கும் நம்மளை எவரும் அசைக்க முடியாது. எத்தனை தப்பு பண்ணினாலும் அப்பா நமக்கு விடுதலையை வாங்கி கொடுத்துருவாங்க என்கிற மிகுந்த தைரியத்தோடு கூட தன்னுடைய வாழ்நாளை கடத்தி கொண்டு வந்தான். நாட்கள் கடந்து சென்றது. ஒவ்வொரு முறையும் அவனை சிறைச்சாலையில் அடைப்பார்கள், கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்துவார்கள். வக்கீலாக இருக்கிற தகப்பனார் போராடி வாதாடி அந்த நீதிபதியின் இடத்துல தன்னுடைய மகனுக்கு ஒரு விடுதலையை வாங்கி கொடுத்து விடுவார். ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கொள்ளையடிக்க போயிருந்தான். அப்படி போன போது ஒரு கொலை குற்றத்தையும் அவன் செய்துவிட்டான். அந்த பணத்தை, பொருளை எடுக்க முற்படுகிற போது அதை தடுத்த உரிமையாளரை கொலை செய்தான். தன்னுடைய கையில் வைத்திருந்த ஆயுதத்தை வைத்து மிகுந்த கொடிய விதத்தில் மனசாட்சியே இல்லாமல் கொலை செய்து விட்டான். ஆக காவல்துறை அதிகாரிகள்
ஒளிந்து மறைந்து இருந்த அந்த மனிதனை பிடித்தார்கள். வழக்கம் போல சிறைச்சாலையில் அடைத்தார்கள். குறிப்பிட்ட நாளில் நீதிபதிக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்தும்படிக்கு அழைத்து கொண்டு போனார்கள். ஆக கடந்து போன நேரத்தில் அந்த நீதிபதியாக அந்த இடத்துல இருக்கிற நபர் யார் என்று சொல்லி அவன் உள்ளுக்குள்ளே எட்டி பார்க்குறான். இவனுடைய தகப்பனார் இதுவரைக்கும் வக்கீலாக வாதாடி கொண்டு தன்னை காப்பாற்றி விட்ட அந்த தகப்பனார் இன்றைக்கு ப்ரமோஷன் அடைந்து அவர் ஜட்ஜியா நீதிபதியாக அந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறார். இவனுக்கு ஒரே மகிழ்ச்சி, ஒரே சந்தோஷம். அப்பா சாதாரண வக்கீலாக இருக்கும்போது எனக்காக சாதுரியமா வழக்காடி எனக்கு ஒரு விடுதலையை வாங்கி கொடுப்பாங்க. இன்னைக்கு என்னுடைய அப்பா நீதிபதியாக உட்கார்ந்துருக்கிறாங்க, ஜட்ஜாக உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்பா தான் எனக்கு தீர்ப்பே எழுதுவாங்க. ஆகையினால கவலையே வேண்டாம், இந்த கொலை குற்றத்திற்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி எனக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி மிகுந்த தைரியமாய் அந்த கூண்டில் போய் நின்று கொண்டிருந்தார். ஆக இவனுக்கு விரோதமாக இருந்த லாயர் இவன் செய்த தவறை சுட்டி காண்பித்து கொள்ளையடித்தது மாத்திரமல்ல கொலையும் செய்திருக்கிறான். ஆகினால் இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மிகவும் கண்டிப்போடு கூட வாதாடினதை அந்த நீதிபதியாக இருக்கிற தகப்பனார் கேட்டுக்கொண்டே இருந்தார். என் அன்பு தேவப்பிள்ளை எல்லாவற்றையும் விசாரித்து விட்டு தன்னுடைய தலையை கொடிந்து அந்த குறிப்பிட்ட தீர்ப்பை வேகமாக எழுதினார். என் அன்பு தேவப்பிள்ளையே, எழுதினதை எடுத்து வாசித்தார். இந்த வாலிபன் செய்த இந்த கொலை குற்றத்திற்காக, இந்த குறிப்பிட்ட கொடிய தவறுக்காக இந்த மனிதனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறேன் என்று சொல்லி அவர் அப்படியே வாசித்துவிட்டு அந்த இடத்திலிருந்து எழுந்து கடந்து போனார். இந்த வாலிபன் கதறினான், அப்பா நீங்கள் லாயராக இருக்கும்போது எத்தனையோ முறை என்னை விடுவித்து விட்டீர்களே, எனக்காக பரிந்து பேசினீர்களே, இன்னைக்கு நீதிபதியாக இருக்கிறீர்கள், எனக்கு விடுதலை வாங்கி கொடுக்காமல் போகிறீர்களே, விடுதலையை கொடுக்காமல் போகிறீர்களே. இந்த அருமையான தகப்பனர் சொன்னார், தம்பி நான் அன்றைக்கு லாயராக இருந்தேன், உனக்காக பரிந்து பேசினேன், உன்னுடைய காரியத்துக்காக நான் வாதாடினேன். ஆனால் இப்பொழுதோ நான் நியாயாதிபதியாக இருக்கிறேன். என் கண்ணுக்கு முன்னாக ரெண்டே காரியம்தான், நன்மை தீமை, நல்லது கெட்டது. இந்த ரெண்டு மட்டும்தான் நான் திங்க் பண்ணி முடிவெடுக்க முடியும். நீ செய்த அநியாயத்திற்கு கொலை குற்றம்தான் சரியான தண்டனை, ஐ எம் வெரி சாரி என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு கடந்து போய்விட்டாராம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, அந்த வாலிபன் தூக்கில் தொங்கும்படியாக அழைத்து சென்றார்கள், தூக்கு தண்டனை கொடுத்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, இயேசு இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறார், நான் இனி இரட்சகராக வரப்போவதில்லை மகனே, இனி நான் இரட்சகராய் வரப்போவதில்லை, நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக நான் வரப்போகிறேன். என்னுடைய கண்ணுக்கு முன்பதாக நீ செய்த நன்மையும் நீ செய்த தீமையும் மட்டும்தான். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை, பரலோக வாழ்வு. நீ தீமை செய்தால் அதற்குரிய தண்டனை எரி நரகம் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஆண்டவருக்கு பயப்படுங்கள், பயப்படுங்கள். நம்முடைய மனம் இஷ்டப்படியெல்லாம் வாழாதிருங்கள். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், நியாயாதிபதியாய் வரப்போகிறார். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய பணம் உன்னை காப்பாற்றாது, உன்னுடைய செல்வாக்கு உன்னை காப்பாற்றாது. ஜாக்கிரதை, பட்ச பாதவே இல்லாம ஆண்டவர் நியாயம் தீர்க்கும்படியாய் நியாயாதிபதியாய் ஆண்டவர் வரப்போகிறார். ஆகினால் தான் பைபிள் சொல்லுகிறது, பரதேசிகளாய் வாழுகிற இந்த நாட்களில் பயத்தோடு கூட நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தெரிந்த ஒரு பாடலை எல்லாரும் இணைந்து படிப்போமா? நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. தெரிந்த ஒரு பாடல் தான், எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் பாடலாம். நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே,
நேசர் வர காலமாகுதே, நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே. நேசர் வர காலமாகுதே, மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. இந்த மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் ஆமென். இயேசுவே நீர் வல்லவர், வல்லவர். மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. இந்த மானிடரை மீட்க மாட்டீரோ. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக அவர் வரப்போகிறார். ஆகையினாலே ஜாக்கிரதையாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். என் அன்புக்குரியவர்களே, நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும்போது எப்படிப்பட்ட மக்களை அவர் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் உங்களோடு கூட சில காரியத்தை இந்த நேரத்திலே நான் பகிர்ந்து கொள்ள நான் பிரியப்படுகிறேன். என்னோடு கூட உங்கள் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களை எடுத்தவரில் ஒருவர் வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம், என்னோடு கூட உங்களுடைய வேத புத்தகத்தை திருப்பிக்கோங்க, வாசிக்கலாம். 13, 14 வாசிக்க கேட்கலாம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், அவருடைய கற்பனையை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே, விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையையும் கவனிங்க, ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, பைபிள் சொல்லுகிறது, தேவனுடைய கற்பனையை கைக்கொள். நீ கைக்கொள்ளாம போனா தேவன் நியாயம் தீர்ப்பார். தேவனுடைய கற்பனை என்ன? 1 யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே பிரதான கற்பனை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கற்பனையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது என்ன? ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்கிறது தான் பிரதானமான ஒரு கற்பனையாக இருக்கிறது. 10 கட்டளையை ஆண்டவர் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். ஆனால் அந்த 10 கட்டளையும் சுருக்கி ஆண்டவர் ஒரே ஒரு கற்பனையா நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் அன்பு, அதுதான் அன்பு. அந்த அன்பு இருந்துச்சுன்னா என் அன்பு பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் அந்த 10 கட்டளையை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். என் அன்புக்குரிய தேவ பிள்ளை, அந்த 10 கட்டளைக்கு ஒப்பாகத்தான் ஆண்டவர் இந்த கற்பனையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஒரு கற்பனை. அதில் சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், பைபிள் சொல்லுகிறது அன்பே பிரதானம், அன்பே பிரதானம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அன்பு கூறாமல் போவாய் என்று சொன்னால் நான் உன்னை நியாயம் தீர்ப்பேன். இந்த உலக வாழ்க்கை வாழுகிற என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் அன்பு கூறாமல் போனால் நான் உங்களை நியாயம் தீர்ப்பேன் என்று இயேசு கிறிஸ்து திருவுளம் பற்றுகிறார். வில்லியம் கேரி என்று ஒரு பெரிய பரிசுத்தவான் இருந்தார். வில்லியம் கேரி தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம்.
குறிப்பிட்ட இது போன்ற கூட்டங்களுக்கு அவர் போகும்போது நல்ல கோட்டு ஷூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு சும்மா ஜம் என்று சொல்லி அந்த தேவ செய்தி கொடுப்பதற்காக அவர் பரப்பட்டு உட்கார்ந்திருப்பார். அவருடைய மனைவி பார்த்தீர்கள் என்று சொன்னால் திருமண வாழ்க்கைக்கு பிற்பாடு கொஞ்சம் சரீர பலவீனப்பட்டு ஒரு புத்தி சுவாபீபமான ஒரு பெண்ணாகவே இருந்தார்கள். ஆகையினால் வில்லியம் கேரி ஏதாயிலும் ஒரு கூட்டத்துக்கு போகிறதுக்கு கோட்டு ஷூட்டெல்லாம் போட்டுட்டு அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் நல்ல காஃபியை கொண்டு வந்து ஒரு கோட்டில் ஊற்றி விட்டுருவாங்க. ஏதாயிலும் கையில் இருக்கிறத தூக்கி மேலே ஊற்றி விட்டுருவாங்க. அவருடைய கோட்டெல்லாம் ஈரமாகிவிடும், அவருடைய ஆடையெல்லாம் அழுக்காகிவிடும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, புத்தி சுவாவீனமான ஒரு பெண்மணி. ஆகையினால அந்த வில்லியம் கேரியினுடைய உடன் ஊழியர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயா இந்த உங்கள் மனைவியை வச்சு நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க, ஏன் இப்படி கடந்து போராடிட்டு இருக்கிறீங்க, எத்தனை விடுதி இருக்கிறது, எத்தனையோ விடுதிகள் இருக்குது, அங்கே போய் அவங்கள சேருங்க, அதுக்குரிய பணத்தை நம்ம கொடுத்துடலாம், நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை மகிமையாக செய்யலாம் என்று ஆலோசனை கொடுப்பார்கள். ஆனால் வில்லியம் கேரி சொல்லுவார், இல்லை இல்லை, என்னுடைய மனைவி புத்தி சுவாவீனமாய் இருக்கிறாள், அவள் நல்லவளாய் இருந்தபோது என்னிடத்தில் அன்பு கூறுவாள், ஊழியத்துக்கு ஆதரவாய் இருந்தாள். ஆனால் இன்றைக்கு அவள் ஒருவேளை ஒரு மென்டலை போல இருக்கிறதுனால அவளை அறியாமலே அதை செய்து கொண்டிருக்கிறாள். நான் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் என்னுடைய மனைவியை நான் தாலி கட்டி எனக்கு மனைவியாக அடைந்து கொண்டேன். தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய சமூகத்தில் அங்கு நான் அநேக காரியத்தை நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன். அவள் உயிரோடு இருக்கிற நாள் மட்டும் நான் அவளை நேசிப்பேன், அவளிடத்தில் அன்பு கூறுவேன் என்றெல்லாம் சத்திய பிரமாணம் நான் செய்திருக்கிறேன் தேவாதி தேவனுக்கு முன்பதாக. ஆகினால் இன்றைக்கு ஒருவேளை சுகவீனப்பட்டிருக்கிறாள், பலவீனப்பட்டிருக்கிறாள் என்று சொல்லி அவளை கொண்டு போய் நான் ஒரு விடுதியிலே கொண்டு போய் வைத்துவிட்டு ஊழியம் செய்வேன் என்று சொன்னால் அந்த ஊழியமே வீணான ஒரு ஊழியமாய் மாறி போய்விடும். இல்லை இல்லை இல்லை, என் மனைவி மரிக்கும் தருவாய் வரைக்கும், நான் மரிக்கும் தருவாய் வரைக்கும் அவள் என்னோடு கூட தான் இருப்பாள், தயவு செய்து இதில் யாரும் தலையிடாதிருங்கள் என்று வில்லியம் கேரி கூறினாராம். அதுதான் அன்பு, அதுதான் அன்பு. என் அன்புக்குரியவர்களே, நல்லா இருக்கும்போது நம்முடைய கணவன் மெச்சிக்கொள்ளலாம். நல்ல நிலைமையில் மனைவி இருக்கும்போது சம்பாத்தியம் பண்ணி தந்தாள், ஓடி ஆடி சம்பாத்தியம் பண்ணி தந்தாள், கை நிறைய சம்பாத்தியம் பண்ணி தந்தாள். ஆனால் இன்றைக்கு வியாதி பலவீனப்பட்டிருக்கும் போது, இன்றைக்கு சுகவீனமாக இருக்கும்போது நம்முடைய கணவரை எப்படி நேசிக்கிறோம், நம்முடைய மனைவியை எப்படி நேசிக்கிறோம்? அதுதான் காரியம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. அன்பு கூறாமல் போவீர்கள் என்று சொன்னால் தேவாதி தேவன் நியாய தீர்ப்பின் நாளிலே கணக்கு கேட்பார், நியாயம் தீர்ப்பார். உன் மனைவிய தேவனுடைய சமூகத்தில் எத்தனை காரியம் சொல்லி நீ திருமணம் செய்தாய், உன் கணவனை திருமணம் செய்தாய். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளை சிருஷ்டித்தார். ஆண்டவர் நமக்கு இந்த மனைவியை கொடுத்திருக்கிறார், இந்த கணவனை கொடுத்திருக்கிறார். அவ்வளவுதான். நெட்டையோ குட்டையோ கலரோ கலர் இல்லையோ, தேவன் நமக்கு கொடுத்த மனைவி, தேவன் நமக்கு கொடுத்த கணவர் என்கிற அந்த எண்ணத்தில் நீங்க வாழுவீங்கன்னு சொன்னா உங்க குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு முறை நான் ஒரு இடத்திற்கு ஊழியத்துக்காக போயிருந்தேன். போன போது ஒரு அருமையான பிரதருடைய வீட்டில் எனக்கு மார்னிங் டிஃபன் ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. ஆகினால கணவன் மனைவி ரொம்ப அன்பாக என்னை உபசரித்து சாப்பாடு கொடுத்தாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த சகோதரர் நல்ல ஒரு பெரிய தொழிலதிபர், நல்ல ஒரு பெரிய பணக்காரர், நல்ல செல்வந்தர். அவர் மெதுவாக என்கிட்ட ரொம்ப ஃப்ரீயாக பேசுவார், நல்ல ஒரு நண்பர். அவர் ஃப்ரீயாக பேசிட்டு சொன்னார், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 5 வருஷம் நான் லேட்டாக மேரேஜ் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்ல பிள்ளையாகவே நான் கல்யாணம் கட்டியிருப்பேன். இவளை விட கொஞ்சம் ஸ்டாண்டர்டான ஃபேமிலியாக பார்த்து, இன்னும் இவளை விட கொஞ்சம் கலராக பார்த்து நான் கல்யாணம் கட்டியிருப்பேன். அண்ணே கொஞ்சம் மிந்திட்டேன் பார்த்தீங்களா என்று சொல்லி ஜோக்காக அந்த சகோதரர் கூறினார். உடனே அவங்க மனைவியும் ஜோக்காகவே சொன்னாங்க,
நானும் அப்படி தானே. ஒரு 2-3 வருஷம் லேட்டாக என் மேரேஜ் மட்டும் ஒழுங்காக இருக்குன்னா நான் படித்த படிப்புக்கேற்ற தகுதிக்கு நானும் என் கணவரை பார்த்துருப்பேன். இவர் கொஞ்சம் குறையா படித்த ஆளு தான், சாதாரண வேலை பார்க்குற ஒரு ஆளு தான். இவரை எங்கள் பெற்றோர் பார்த்து கட்டி வச்சுட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா பெரிய இடத்துல பெரிய புளியங்கொம்பை நான் பிடிச்சிருப்பேன்னு சொல்லி அந்த சகோதரி சொன்னாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பிரச்சனைக்கு காரணமே அதுதான், தாழ்வு மனப்பான்மை. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் டைவர்ஸ் லெவலில் போயிருது. அன்பே பிரதானம், அன்பே பிரதானம். கொலோசியர் 3:19 சொல்லுகிறது, புருஷர்களே உங்கள் மனைவியிடத்திலே அன்பு கூறுங்கள், அவர்களை கசந்து கொள்ளாதிருங்கள், அவர்களிடத்திலே அன்பு கூறுங்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு பட்டணத்துக்கு நான் ஊழியத்துக்காய் போயிருந்தேன். ஒரு வீட்டில் நான் தங்கியிருந்தேன். அந்த வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை. அந்த வீட்டு மருமக கோவிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க மகன் இந்த அம்மா அப்பா கூட இருக்கிறாங்க. அந்த தம்பி வந்து என்னிடத்துல வந்து பேச ஆரம்பித்தான். அண்ணன், என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் சில கருத்து வேறுபாடுகள் ஆகினால திருமணமாகி ஒரு 2 மாதத்திலேயே அவள் பிரிந்து போய்விட்டாள். அண்ணன், டைவர்ஸ் பண்ணிவிடலாமா என்று சொல்லி நான் யோசித்து கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் என்னிடத்துல அவர் பேசி கொண்டிருந்தார். அப்போது நான் அவர்கிட்ட மெதுவாக கேட்டேன், உங்களுக்குள்ள அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி. அண்ணே, மேரேஜ் முடிஞ்சு கொஞ்சம் நல்லா தானே இருந்தோம், ஒரு 10 நாள் 12 நாள் இருக்கும். திடீரென்று சொல்லி நான் ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்கு புறப்படுறேன். அவள் எனக்கு ஃபோன் பண்ணி எப்பா வரும்போது பூ வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னான். பிரதர், ஒரு பொம்பளை பூ வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் அவள் எவ்வளோ மோசமானவளாக இருப்பா, எவ்வளோ கேவலமானவளாக இருப்பா. எனக்கு அப்பமே மனசில் தென்பட்டது, இவா நமக்கு வழங்க மாட்டா. ஆகையினால நான் பூ வாங்கிட்டு வரலை. அதில் வந்த பிரச்சனை அது சின்னது பெருசு அப்படி இப்படின்னு ஆகி இப்போ நாங்கள் பிரிந்து போய்விட்டோம் என்று சொல்லி அந்த சகோதரன் கூறினார். நான் சொன்னேன், பிரதர், உங்கள் மனைவி தானே, உங்கள் மனைவி உங்கள்கிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்க போகிறாங்க? எப்பா நீங்கள் வரும்போது பூ வாங்கிட்டு வாங்க, இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. என் அன்பு தேவப்பிள்ளையே, இன்னைக்கு புரிந்து கொள்ளுகிற தன்மை மனுஷனுக்கு இல்லை, புரிந்து கொள்ளுகிற தன்மை பெண்களுக்கு இல்லை. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளையே, என்ன அப்படி சொல்லிட்டாரு, என்ன இப்படி சொல்லிட்டானே, இன்னைக்கு குடும்பமே புரிந்து போய் விடுகிறது. மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒரு கணவன் தான் செய்ய வேண்டும், ஒரு கணவன் தான் செய்ய வேண்டும். அன்பு கூறுங்கள். உன்னுடைய அப்பாவை அம்மாவெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய சொந்த இடத்தை விட்டுட்டு உங்களை நம்பி வந்து உங்க கையை பிடிச்சிருக்கிறாள, அவளுக்கு நீங்க செய்கிற பிராயச்சித்தம் என்ன, நீங்கள் செய்கிற காரியம் என்ன? அன்பு கூறுங்கள், அன்பு கூறுங்கள். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் டைவர்ஸ் லெவலில் போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மனைவியின் இடத்துல டைமை ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால தான். என்கிட்ட ஒரு அருமையான சகோதரி சொன்னாங்க, பிரதர், எங்கள் வீட்டுக்கு என்னைக்கு ஒய்ஃபை மாற்றணுமோ அன்னைக்கு என் கணவர் ஒய்ஃபை மறந்துட்டார் பிரதர். என்ன மறந்துட்டார் பிரதர்? 24 மணி நேரமும் லேப்டாப், 24 மணி நேரமும் கையில் செல்போன். இந்த ஒய்ஃபை மாற்றணும், என்னைக்கு மாற்றணுமோ எங்கள் குடும்பமே சமாதானத்தை இழந்துட்டு என்று சொல்லி கூறினார்கள். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் மனைவியிடத்தில் அன்பாய் இருங்கள், உங்கள் மனைவியை நேசியுங்கள், உங்கள் கணவரை நேசியுங்கள். ஒரு முறை ஒரு புதுமண தம்பதிகள், கணவன் மனைவி புதிதாய் திருமணமானவர்கள். ஆகையினால இந்த அருமையான மணமகன் என்ன பண்ணாரு, அப்படி ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போது தன்னுடைய மனைவிக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு வந்தார். ரகசியமாக வாங்கிட்டு வந்து தன்னுடைய ரூமில் கொண்டு போய் தன்னுடைய மனைவிக்கு கொடுத்து விட்டார். ஆக அவங்க வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து நல்லா சாப்பிட்றாங்க. கணவன் மனைவி வாங்கிட்டு வந்ததை சாப்பிட்றாங்க. அடுத்த நாள் காலையில் பையன் வேலைக்கு போயிட்டார். வேலைக்கு போனவுடனே இந்த அத்தை மாமி வந்து மெதுவாக கேட்குறாங்க, நேற்று உன் மகன், உன் கணவர் என் மகன் ஏதாவது வாங்கிட்டு வந்தானா, கருக்கு முறுக்கு நீ சவுண்டு கேட்டுச்சே அப்படின்னு இந்த மாமி கேட்டாங்க. உடனே இந்த அருமையான மருமகள் சொன்னாங்க, ஆமாங்க, முறுக்கு வாங்கிட்டு வந்தாங்க. பாத்தியா பாத்தியா கெட்டு போயிட்டான்.
கல்யாணம் ஆனதுல இந்த பையன் கெட்டே போயிட்டான். முன்னமெல்லாம் என்ன வாங்கினாலும் அம்மானி ஏன்ட்ட கொண்டு வந்து தந்துட்டு தான் வீட்டுக்குள்ள போவான். ஆனா இப்ப அவன் என்ன செய்யறான் தெரியுமா? என்ன செய்யறான் தெரியுமா? தனியா வாங்கி கொடுக்கிறான். பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்கிறான், பெத்த தாய்க்கு வாங்கி கொடுக்கல. நாட்கள் கடந்தது. ஒரு நாள் மீண்டும் கேட்டாங்க, நேற்று என்னதோ கருக்கு முறுக்கு நீ சவுண்டு கேட்டுச்ச பிள்ளை, என் மகன் ஏதாவது வாங்கிட்டு வந்தானா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இந்த பெண் சொன்னா, ஆமா காரச்சோ வாங்கிட்டு வந்தாங்க, நல்லா இருந்துச்சு. பத்தியா நீங்க சாப்பிட்றீங்க, எனக்கு கொண்டு வந்து தரல. இந்த பயலை அப்படி நீ வசீகரம் பண்ணி வச்சிருக்கிற, என்கிட்ட எவ்வளவு அன்பா இருப்பான் தெரியுமா? கல்யாணம் கட்டுற நாள்ல இருந்து என்ன ஒதுக்கி தள்ளிட்டான், ஒன்ன வச்சு கொண்டாடுறான் என்று சொல்ல ஆரம்பிச்சாங்க. கணவர் வந்த உடனே இந்த மனைவி சொன்னாங்க, எப்பா நீங்க இப்படி வாங்கிட்டு வந்துட்டு கிடக்காதீங்க, நம்ம சாப்பிட்றது சத்தம் வெளியே கேட்டுருது, அம்மா அத்தை வந்து இந்த மாதிரி சண்டை பிடிக்காங்க, தயவு செய்து நல்லா இருப்பீங்க, ஒன்றும் வாங்கிட்டே வர வேண்டாம் என்று அவள் சொன்னாள். அப்போதான் இவன் யோசிச்சான், இந்த மாப்பிள்ளை யோசிச்சான், நம்ம மனைவி நல்லா சாப்பிடணும், ஆனால் அந்த சத்தம் வெளியே வரக்கூடாது, அம்மா காதில் கேட்கவும் கூடாது, அப்போ என்ன பண்ணலாம் சொல்லி ஒரு பண்டத்தை உருவாக்கினான். அதுதான் யா திருநெல்வேலி அல்வா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, தன்னுடைய மனைவியிடத்தில் அன்பு கூறுகிறதற்காகவே, மனைவியை நேசிக்கிறதற்காகவே அந்த மனிதன் கண்டுபிடித்தது தான் அந்த அல்வா. பிரியமானவர்களே, அன்பே பிரதானம், அன்பே பிரதானம். உங்கள் மனைவியிடத்தில் அன்பாக இருங்கள், உங்கள் மனைவியை நேசியுங்கள். என் அன்புக்குரியவர்களே, கொலோசியர் 3:19, புருஷர்களே உங்கள் மனைவியிடம் அன்பு கூறுங்கள், கசந்து கொள்ளாதிருங்கள், கசந்து கொள்ளாதிருங்கள். மற்றவங்கிட்ட நல்லா பல்ல இழிச்சுக்கிட்டு பேசுவார் பிரதர், ஆனால் ஏன்ட்ட இந்த மனுஷன் ஒரு முகங்காட்டி கூட பேச மாட்டார். எத்தனை மனைவி இன்னைக்கு நீங்க சொல்லுவீங்க? எத்தனை மனைவி சொல்லுவீங்க? என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உங்கள் மனைவி நிலத்தில் அன்பு கூறுங்கள். உங்க மனைவியை நேசிக்காமல் போனால், உங்கள் மனைவி நிலத்தில் அன்பு கூறாமல் போனால், என் தேவனாகிய கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். ஒரு முறை ஒரு புதுமண தம்பதிகள் ஒரு கிராமத்தில் அவங்க திருமணம் ஆகி இருக்கிறாங்க. ஆக அந்த அருமையான பெண்மணி தன் கணவரை பார்த்து கூறினாள், அப்பா எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குப்பா, என்னை கொஞ்சம் கூட்டிகிட்டு போவீங்களா என்று சொல்லி ரொம்ப அன்பாக கேட்டுக்கொண்டாள். புதுமண தம்பதிகள் கிராமத்தில் இருக்கிறாங்க. உடனே சரிம்மா வா, உங்கள் அப்பா அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல எண்ணத்தோடு கூட தாம் மனைவியை அழைத்து கொண்டு போகிறார். கிராமம் பார்த்தீங்களா, பஸ் ஏற போனால் ஒரு காட்டு பாதையாக தான் போனோம். ஆக அந்த காட்டு பாதையாக போயிட்டு இருக்கிறாங்க. திடீரென்று சொல்லி அந்த புது பெண் ஓனி கத்திட்டா. ஓனி கத்துன உடனே காலுக்குள்ள எட்டி பார்த்தா ஒத்த காலை தூக்கிட்டு நிற்கிறா. என் அன்பு பிள்ளைய என்ன நடந்தது? அவளுடைய செருப்புக்குள்ள ஒரு முள்ளு ஒன்று குத்திக்கிட்டு இருக்குது, ஷார்ப்பான முள்ளு. அந்த செருப்புக்குள்ள குத்தி அவ காலில் போய் குத்திட்டுது, நறுக்குனி. உடனே ஓடி கத்திட்டா. உடனே அந்த செருப்பை கையில் எடுத்து அந்த செருப்பில் இருக்கிற முள்ள வேகமா கணவர், புதுமண தம்பதி, அந்த கணவன் எடுத்து, சனியம் பிடிச்ச முள்ள ஏன் பொண்டாட்டி காலையா நீ குத்துன? எத்தனை பேர் இவ்வளவு நேரம் நடந்து போனாங்க, அவங்க மேலெல்லாம் நீ குத்தாம என் பொண்டாட்டி காலில் போய் குத்திட்டிய அப்படின்னு சொல்லி அதை தூக்கி தூக்கி போட்டான். செருப்பை காலில் தொடுத்து வான்னு சொல்லி அன்பாக கூட்டிகிட்டு போனான். நாட்கள் கடந்தது. ஒரு நாள் சொன்னா, அப்பா எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் பார்க்கணுன்னு இருக்குது, எங்கள் தங்கச்சியை தம்பியெல்லாம் பார்க்கணுன்னு இருக்குது, என்னை கூட்டிகிட்டு போவீங்களான்னு சொல்லி. எப்போ பார்த்தாலும் அப்பா அப்பா நீ அழுதுகிட்டே இரு, உனக்கு தான் கல்யாணம் கட்டி இங்கே வந்தாச்சே, இங்கே இருந்து தொலைய வேண்டியதானே, சரி வா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபத்தோட தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு போனான். அதே காட்டுப்பாதை. ஆக அப்படி போயிட்டு இருக்கிறோம். திடீர்னு ஓனி கத்திட்டான். பார்த்தா அதே போல ஒரு ஷார்ப்பான முள்ளு அவ செருப்புக்குள்ள குத்தி அவ காலில் குத்திட்டு இருக்குது.
இவன் குனிஞ்சு அந்த செருப்பை கையில எடுத்தான், கஷ்டப்பட்டு அந்த முள்ள வெளியே எடுத்தான். சனியம் பிடிச்சவள, எல்லாருக்கும் கண்ணு பெதடிலியா இருக்குது, கண்ணு முன்னால தானே இருக்குது, பார்த்து நடக்க வேண்டியதானே, கரெக்டா முள்ளு மேலதான் போய் மிதிப்பியா, அப்படி இப்படி நீ கண்ணா பின்னானே கத்த ஆரம்பித்தான். அன்பு தனிந்து போயிற்று. திருமணமான போது இருந்த அன்பு இன்றைக்கு இல்லை. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, உங்கள் கணவரிடத்தில் எப்படி அன்பு கூறுகிறீர்கள்? உங்கள் மனைவியிடத்தில் எப்படி அன்பு கூறுகிறீர்கள்? என் அன்புக்குரிய என்கிட்ட ஒரு பிரதர் சொன்னாங்க, பிரதர் கல்யாணம் கட்டின புதுசுல சாப்பிடும்போது தண்ணி வைப்பா பிரதர், இப்போ தண்ணி கேட்டா கூட தர மாட்டேங்க பிரதர். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, அன்பு தனிந்து போயிற்று. நம்முடைய கணவரை நேசிக்கிறோமா? மனைவியை நேசிக்கிறோமா? பைபிள் சொல்லுகிறது, நீ அப்படி நேசியாமல் போனால், அன்பு கூறாமல் போனால், தேவனாகிய கர்த்தர் நியாயம் தீர்ப்பார், நியாயம் தீர்ப்பார். குடும்ப உறவை ஆண்டவர் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். பிதாவாகிய தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது ஓ குடும்ப உறவு. என் அன்பு பிள்ளை, இயேசு கிறிஸ்துவினால் அங்கீகரிக்கப்பட்டது குடும்ப உறவு. இந்த குடும்ப உறவை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, அன்பு கூறுங்க, அன்பு கூறுங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே சபைக்குள்ள அண்ணன் தம்பின்னு இருப்பாங்க. ஒரு தாயின் பிள்ளைகள் திருமணமான பின்பு அவங்க அன்புலாம் இல்லாம வாழ்வாங்க. சொந்த அண்ணன் சொந்த தம்பிய கொலை செய்யறாயா, கொலை செய்யறாயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, பைபிள் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 17:17, இடுக்கணில் உதவவே சகோதர சகோதரிகள் நம்மோடு கூட பறக்கிறாங்க. நம்ம கூட 4 சகோதரன் 2 சகோதரி பறக்கிறாங்கன்னா, என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, பைபிள் சொல்லுகிறது இடுக்கணில் உதவுவதற்காக ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை. என்னதான் இருந்தாலும் பிளட் ரிலேஷன் ஒன்று இருக்கு பாருங்க. ஆஸ்பத்திரியில் கிடக்கும்போது நம்ம அண்ணன் வந்து நின்றுட்டா, நம்ம தம்பி வந்து நின்றுட்டா, கவலையே போயிடும், கவலையே போயிடும். மனைவி பக்கத்திலேயே இருப்பாங்க, பிள்ளைங்க பக்கத்திலேயே இருப்பாங்க. ஆனால் அந்த பிளட் நம்ம தங்கச்ச பார்த்துட்டா, நம்ம அண்ணனை பார்த்துட்டா உயிர் வந்துடும், ஒரு எண்ணம் வரும், இனி நம்ம பழச்சிக்கிடுவோம். அதான் அன்பு, அதான் அன்பு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, ஒரு முறை நான் ஒரு இடத்திற்கு போன போது ஒரு தாயார் என்னிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னார்கள். என்னுடைய கணவர் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டோம் பிரதர். என்னுடைய கணவருக்கு இந்த குறிப்பிட்ட வியாதி பலவீனம் இருக்கிறது, உடனே ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டும். இந்த ஆபரேஷன் பண்ணினால் இவர் சுகமாகி விடுவார், நீடித்த காலம் இந்த உலகத்தில் வாழ்வார். ஆனால் இந்த ஆபரேஷனுக்கு இவ்வளவு ஆயிரங்கள் பணம் செலவாகும் என்று மருத்துவர்கள் கூறினார்கள் பிரதர். ஆகையினாலே என்னுடைய கணவர் சொன்னார், ஒன்றும் யோசிக்காத, என் தம்பி தான் அமெரிக்காவில் இருக்கிறானே, நல்ல வசதி வாய்ப்போடு கூட இருக்கிறானே, அவனுக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுது, இது போல உங்கள் அண்ணன் மருத்துவமனையில் இருக்கிறார்கள், சிகிச்சைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், இத்தனை ஆயிரங்கள் ஆகும் என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகினால் தயவு கூர்ந்து அனுப்பி வையுங்கள் உங்கள் அண்ணன் பெயரில். ஆகினால் இந்த காரியத்துக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி இந்த அருமையான சகோதரி அவர்கள் தன் கொழுந்தனாருக்கு கணவர் உதவியோடு கடிதத்தை எழுதி அனுப்பி வைத்தார்களாம். ஆக அமெரிக்காவில் இருக்கிற அந்த 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 சகோதரர் தம்பிக்காரு கடிதத்தை வாசித்து பார்க்கிறாரு. இந்தியாவில் இருந்து லெட்டர் வந்தாலே அனுப்பி வை அனுப்பி வை அனுப்பி வை, என்னத்தை தான் அனுப்பி வைக்கன்னு தெரியல அப்படின்னு அந்த லெட்டரை தூக்கி தூர போட்டுடுறார். ஒரு பதிலும் பண்ணல, ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஆக இந்த சகோதரர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். எங்கள் ஆஸ்பத்திரிலையும் வீட்லையுமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இருக்கிற மாத்திரை மருந்தை சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஆப்ரேஷன் லேட் ஆகிட்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாள் காலையிலையும் அந்த போஸ்ட்மேன் 10-11 மணிக்கு வருவாங்க. அந்த போஸ்ட்மேன் வந்து இன்னைக்கு வந்துடும் இன்னைக்கு வந்துடும் இன்னைக்கு வந்துடும் வெயிட் பண்ணி வியாதி முத்தி அவர் வீட்டிலேயே இறந்து போய்விட்டார். ஆக இறந்து போய்விட்டார். அமெரிக்காவிலேருந்து தம்பிக்கார் வரலை, அடக்கெல்லாம் முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு இந்த அண்ணி ஒரு லெட்டர் ஒன்று போடுறாங்க, இந்த மாதிரி உங்களுடைய அண்ணன் மரித்து போய்விட்டார்கள் குழந்தன், குடும்பத்தின் ஆறுதலுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று அதை தெரியப்படுத்துகிறாங்க. அப்போது அவர் அமெரிக்காவிலிருந்து
செல்வந்தர், நல்ல வசதி உள்ளவர், தன்னுடைய அன்னைக்கு ஒரு ஆறுதலின் கடிதத்தை போடுகிறார். அண்ணி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அன்னை நிச்சயமா ஆண்டவருடைய வலது பார்சத்தில் தான் உட்கார்ந்துருப்பான். எங்க உட்கார்ந்துருப்பாரு? வலது பார்சத்தில் தான் உட்கார்ந்துருப்பாரு. நான் சீக்கிரமாக இந்தியாவுக்கு வரப்போகிறேன். நான் இந்தியாவுக்கு வந்த உடனே எனது அருமை அண்ணனுக்கு ஒரு அருமையான கல்லறை கட்டுவதற்கு என் உள்ளத்திலே நான் தீர்மானித்திருக்கிறேன். நான் வந்த உடனே எனது அன்பு அண்ணனுக்கு ஒரு கல்லறையை என் சொந்த செலவில் நானே கட்டித்தருவேன் என்று சொல்லி அவர் ஆறுதலின் கடிதத்தை அனுப்பியிருந்தாரா. அந்த சகோதரி சொன்னாங்க, ஐயா இந்த கல்லறை கட்டுருக்கு வச்சிருக்கிற இந்த பணத்தை அவர் உயிரோடு கூட இருக்கும்போது தந்திருந்தா அவரை நான் காப்பாத்திருப்பேனே, என் கணவரை காப்பாத்திருப்பேனே, என் கணவரை விட்டுட்டனே என்று சொல்லி என்னிடத்தில் சொல்லி கண்ணீர் வடித்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட பிறந்த சகோதரன், கூட பிறந்த சகோதரி எண்ணமற்று வாழுகிறோமா? எண்ணமற்று வாழுகிறோமா? இன்றைக்கு நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்களா, ஒரு தம்பிக்காரன் அல்லது ஒரு அண்ணங்காரன் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறிட்டா கூட பிறந்தவங்களுக்கே பிடிக்கிறதா இல்லாம போயிருது. பொறாமை. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இவன் வயந்துட்டானே, இவன் வளர்ந்துட்டானே, அவன் எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பான், அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான், இந்த மேன்மை அடைவதற்கு என்ன தியாகம் பண்ணியிருப்பான், அதெல்லாம் திங்க் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் திங்க் பண்ண மாட்டாங்க. ஒரே ஒரு காரியம், நம்மளை விட வயந்துட்டானே. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, அன்புக்கு பதிலா பொறாமை தான் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. பைபிள் சொல்லுகிறது, தேவன் நியாயம் தீர்ப்பா, தேவன் நியாயம் தீர்ப்பா. என் அன்பு கிறிஸ்தவ ஜனமே, மனுஷனை ஏமாத்தலாம், ஆண்டவரை ஏமாத்தவே முடியாது. பைபிள் சொல்லுகிறது, நீ கற்பனையை கை கொள்ளாமல் போனால் தேவாதி தேவன் உங்களை நியாயம் தீர்க்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாய் தகப்பன் இடத்துல அன்பு கூற மாட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் நம்மளை படிக்க வச்சு நமக்கு ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உதவி செய்து எவ்வளவோ காரியங்களை நம்முடைய அப்பாவோ அம்மாவோ செய்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம நினைக்கிற காரியம், நான், என் மனைவி, என் பிள்ளை, என் குடும்பம் சொந்த அப்பா அம்மாவை முதியோர் இல்லத்தில் போய் விடுறாங்க. ஒரு காரியத்தை பதிவிடுகிறேன், நம்ம உயிரோடு கூட இருக்கும்போது நம்முடைய அப்பாவையோ அம்மாவையோ ஏதோ ஒரு சந்தர்ப்பம் சொல்லி முதியோர் இல்லத்தில் விடுகிறதை காட்டிலும் நம்ம செத்து போறது நல்லது, செத்து போறது நல்லது. என் அன்புக்குரியவர்களே, நம்மளை பாரமா நினைச்சிருப்பாங்கன்னு சொன்னா, நம்மளை கஷ்டம் வளர்க்கறது கஷ்டம்னா அன்னைக்கே கொண்டு போட்டிருப்பாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து 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 இன்னைக்கு நம்மளை ஆளாக்கி ஒருவேளை அழகு பார்க்குறாங்க, அந்த அப்பா அம்மாவை மறந்து போயிடுறோம். தேவன் நியாயம் தீர்ப்பா, தேவன் நியாயம் தீர்ப்பா. இன்னைக்கு நிறைய பேருக்கு அதோடைய சீரியஸ்னஸ் தெரியல. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, ஒருவேளை உங்க அப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ, அம்மா ஹெல்ப் பண்ணாங்களோ பண்ணலையோ, உங்களை பெத்தாங்க பார்த்தீங்களா, உங்களை பெத்தாங்க பார்த்தீங்களா, அதை நினைச்சு பாருங்க. மற்றதெல்லாம் விட்டுருங்க. எனக்கு என்ன ஷேரும் தரல, எனக்கு எந்த உதவியும் செய்யல, எனக்கு எந்த விதத்திலையும் நன்மை பாராட்டல, எனக்கு தீமை தான் செய்தாங்க, செய்துட்டு போட்டோம். ஆண்டவர் அவங்கள நியாயம் தீர்ப்பார். ஆனா நீ சரியாயிரு, நீ சரியாயிரு. உன்னுடைய அப்பாவை அம்மாவை நேசி. என் அன்பு பிள்ளையே, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அப்பா அம்மா இருக்கும்போது அவனுடைய அருமை தெரிவதில்லை. இறந்த பின்பு கண்ணீர் வடிப்பாங்க. என் அன்பு பிள்ளையே, இருக்கும்போது அருமை தெரியாம இறந்த பின்பு நீ என்ன கண்ணீர் விட்டாலும் பிரயோஜனமே இல்லையே, பிரயோஜனமே இல்லையே. நான் சில குடும்பங்களில் பார்த்துருக்கிறேன், பிள்ளைகள் வெளிநாட்டில் இருப்பாங்க, அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யவே மாட்டாங்க. அவங்க அநாத மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுக்கிற அந்த காப்பியும் அவங்க கொடுக்கிற இட்லியும் சாப்பிட்டு காலத்தை கடத்துவாங்க. திடீர்னு இறந்துருவாங்க. இறந்த உடனே அந்த செய்தி பிள்ளைகளுக்கு போயிடும். வெளிநாட்டில் இருக்கிற மகன் அப்படி ஃப்ளைட்டில் பறந்து வருவார். வந்துட்டு தன்னுடைய அப்பா அல்லது அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யணும்னு வருவார். என் அன்பு பிள்ளையே, ஒரு வீடியோ வேற, இறந்த வீட்டில் வீடியோ வேற. ஏன்னா இவர் அமெரிக்காவில் இருக்கிறார்.
இவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார், இவர் சவுதியில் இருக்கிறாரு. என் அன்பு தேவ பிள்ளையே, இருக்கும்போது ஒரு 100 ரூபாய் பணத்தை நீ அனுப்பல, ஒரு 500 ரூபாய் பணத்தை நீ அனுப்பல, ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கி கொடுக்கல, நீ வீடியோ எடுத்து என்ன பிரயோஜனம்? என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, சிந்தித்துப்பா, சிந்தித்துப்பா. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பளிங்கி மாதிரி கல்லறையை கட்டுவாங்க, 6 அடிக்கு மாலையை போடுவாங்க. ஆடு மாடு தின்னுட்டு போயிடும் மாலைய. ஆடு மாடுக்கு நீ வாங்கி போடுறீங்க, உங்க அப்பா அம்மாவுக்கு மாலை வாங்கி போடல. என் அன்பு பிள்ளைய, இருக்கும்போது நீங்க குடிக்கிற காப்பியை கொடுங்க, இருக்கும்போது நீங்க சாப்பிடுற இட்லியை கொடுங்க. ஒரு காரியத்தை சொல்றேன், நம்ம வீட்டில் முதியோர் இருக்கிறது, அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ வீட்டில் இருக்கிறது ஒரு பெரிய பிளஸ்ஸிங், பெரிய பிளஸ்ஸிங். நிறைய பேருக்கு பாரமா தோணுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, முடங்கி கிடப்பாங்க, எலும்ப கூட பலன் இருக்காது, ஆனா வாய்க்குள்ள முணங்கிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பேரப்பைய பைக் எடுத்துட்டு தான் போறான், ஆண்டவரே பாதுகாத்துடுங்க ஆண்டவரே. இந்த மருமக இந்த வெளியே ஓடுறாங்க போறாங்க கார் எடுத்துட்டு, ஆண்டவரே மருமகனை பாதுகாத்துடுங்க, மகளை பாதுகாத்துடுங்க. அந்த ஜபம் தான் நம்மளை தாங்குது, அந்த ஜபம் தான் நம்மளை தாங்குது. இன்னைக்கு அநேகருக்கு தன்னுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமலே இருக்கிறாங்க. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நியாயம் தீர்ப்பார். தப்பவே முடியாது, தப்பவே முடியாது. உனக்கு எவ்வளவு பெரிய வேலை இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய காரியம் இருந்தாலும் சரி, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு, உன் வாழ்நாள் நீடித்திருக்கும். உன் தாயின் தகப்பனையும் நீ என்னைக்கு கனவீனப்படுத்துறியோ உன்னுடைய ஆயுசு காலம் குறுகி போய்விடும். 60 ஆண்டு வாழ வேண்டிய 80 ஆண்டு வாழ வேண்டிய நீங்கள் 55 இறந்து போவீர்கள். என் அன்புக்குரியவர்களே, அன்பு கூறுங்கள், அன்பு கூறுங்கள். தேவாதி தேவன் சொல்லுகிறார், என்னுடைய கற்பனை அன்பு கூறு, அதை நீ கை கொள்ளாமல் போனால் நான் நியாயம் தீர்ப்பேன், நியாயம் தீர்ப்பேன். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான ஒரு தாயார், வயதான தாயார், தன்னுடைய செல்போனை எடுத்துக்கொண்டு செல்போன் ரிப்பேர் பண்ற கடைக்கு கொண்டு போனாங்களாம். அங்கே கொண்டு போன போது அந்த கடைக்காரை சொன்னாமா, ஏதாவது ரிப்பேர் இருக்கான்னு சொல்லி நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன், தயவு செய்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு நீங்க வாங்கம்மா என்று சொல்லி அந்த தாயாரை அனுப்பி வைத்தார். ஆக அந்த செல்போனை ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தார். ரிங்டோன் வருகிறது, அவுட் கோயிங் போகிறது, இன்கமிங் எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ ஏன் இந்த அம்மா ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தாங்க என்று அந்த ஃபோனை வைத்து விட்டான். அங்கே கொஞ்சம் நேரமானது. அந்த அம்மா ஒரு 3 மணி நேரம் கழிச்சு அந்த செல்போனை வாங்குறதுக்காக வந்தாங்க. வந்த உடனே இந்த அம்மாட்ட இந்த கடைக்காரன் சொன்னாரு, அம்மா உங்க செல்போன்ல எந்த மிஸ்டேக்குமே இல்லைம்மா, உங்க செல்போன்ல எல்லாம் ஒர்க் ஆகுது, நல்லா இருக்குது, ஆகையினால நீங்க காசெல்லாம் ஒன்றும் தர வேண்டாம், நீங்க இதை வாங்கிட்டு போங்க. இது அம்மா சொன்னாங்க, எனக்கு 4 பிள்ளைங்க ஐயா, எனக்கு 4 பிள்ளைங்க, 4 நாளா ஒருத்தர் கூட ஃபோன் பண்ணல, ஒருத்தர் கூட ஃபோன் பண்ணல. எனக்கு ஃபோனே வரலன்னு சொன்ன உடனே தான் நான் யோசித்தேன், இந்த செல்போன் தான் ரிப்பேர் ஆயிட்டு போல, ஐயோ பிள்ளைங்க எனக்கு ட்ரை பண்ணி பார்ப்பாங்களே அப்படிங்கிற ஆதங்கத்தில் நான் ஓடி வந்து ரிப்பேர் ஆகிருக்குமோன்னு வந்தேன் ஐயா என்று சொல்லி புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு அந்த செல்போனை வாங்கி கொண்டு வீட்டுக்கு போனார்களா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, வயதான தாய் தகப்பன் இருப்பார்கள் என்று சொன்னால் ஒரு ஃபோன் பண்ணி பேசுங்கள், ஃபோன் பண்ணி பேசுங்க. உங்க தாய் தகப்பன் இடத்துல உயிரோடு கூட இருக்கும்போது நீங்க பேசாம செத்த பிறகு கல்லறை முன்னால போய் கையை கட்டிட்டு நிக்கிறதுல அர்த்தமே இல்லை, மாலையை வாங்கி போடுறதுல அர்த்தமே இல்லை, பளிங்கில கல்லறையை கட்டுறது அர்த்தமே இல்லை. தேவன் நியாயம் தீர்ப்பார், தேவன் நியாயம் தீர்ப்பார். ஆகையினால் முதல் காரியம், கற்பனையை கை கொள்ளாமல் போகிற பிள்ளைகளை அவர் நியாயம் தீர்ப்பார். இரண்டாவது, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36, 37 ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். மத்தேயு 12, 36, 37.
மனுஷர் பேசும் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று நீ தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே உன்னுடைய வார்த்தையினாலே குற்றவாளி என்று நீ தீர்க்கப்படுவாய். என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நியாயம் தீர்க்கிற தேவன். யார நியாயம் தீர்ப்பாரு? வீணா பேசுகிறாங்களே அவங்கள ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பேசுகிற பேச்சினால நீதிமான் என்று சொல்லி தீர்க்கப்படுவோம். நம்ம வாயில இருந்து பேசுகிற பேச்சினால துன்மார்க்கன் என்று சொல்லியும் நம்ம தீர்க்கப்படுவோம். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நாக்கில் எலும்பில்லைங்கிறதுக்காக துணிந்து பேசுகிறோம், அடுத்தவர்களை கெடுத்து பேசுகிறோம், வாய்க்கு வந்தபடியெல்லாம் துணிகரமாய் என் அன்பு பிள்ளையே வாய் விடுகிறோம். ஒருத்தர்கிட்ட முன்னால பேச மாட்டோம், ஆனா பின்னால பேசுவோம். முன்னால பார்க்கும்போது அண்ணன் தோத்துறோம், ஐயா தோத்துறோம், பிரதர் தோத்துறோம், நல்லா இருக்கீங்களா? ஆனா பின்னால போய் வழங்காத பையன், அந்த பையன் இருக்கானே வழங்காத பையன். என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இந்த பைபிள் சொல்லுகிறது, நியாயம் தீர்க்கிற தேவனை நீங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறபடியினால் பரதேசியாய் சஞ்சரிக்கிற நாளளவும் பயத்தோடு கூட இந்த உலகத்தில் நடந்துக்கிடுங்க. நாக்கில் எலும்பில்லைங்கிறதுக்காக துணிகரமா பேசாதீங்க. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, நமக்கு தெரியாமலேயே நம்ம செல்போன்ல ரெக்கார்ட் ஆயிரும். அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறது. சில பையங்க பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க இருந்து அங்க பேசுவாங்க, அங்க இருந்து இங்க பேசுவாங்க. அவங்க பேசி என்னெல்லாம் பேசுனாங்க டெலிட்லாம் பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் அது அழியாது. அந்த செல்போன் ரிப்பேர் பண்றான் பாருங்க, அவனுக்கு தான் அந்த விஷயம் தெரியும். அவன் டக்குனி போட்டு பார்ப்பான், நீ இப்போ நாளைக்கு அங்கே வரியா, நம்ம அங்கே போவோமா இங்கே போவோமா, பேசுனது எல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஜாக்கிரதை. நிறைய வாலிப தம்பிமார் வாலிப தங்கச்சிமார் எப்படி சிக்குவாங்க தெரியுமா? பெற்றோர் கையில இப்படிதான் மாட்டுவாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, இதே போல ஒரு ரெக்கார்டை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம பேசுறதெல்லாம் தப்ப முடியாது, நான் பேசலன்னு சொல்ல முடியாது, எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது. ஏன் தெரியுமா? நியாய தீர்ப்பு நாளுக்காக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமர் 14:12 இப்படி சொல்லுகிறது, நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தப்பவே முடியாது. நீங்க நல்லது பேசினால் நல்ல தீர்ப்பு, நீங்கள் தீயது பேசினால் உங்களுடைய வாயின் வார்த்தையின்படியே குற்றவாளி என்று சொல்லி உங்களுக்கு தீர்ப்பை கர்த்தர் கொடுப்பார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முறை ஒரு இடத்திற்கு நான் ஊழியத்திற்காய் போயிருந்த போது ஒரு அருமையான ஒரு தாயார், ஐயா எங்களுடைய வீடு ஆலயத்துக்கு அருகாமையில் தான், வீட்டில் வந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா என்று என்னை அன்போடு கூட அழைத்தார்கள். சரி என்று சொல்லி என்னுடைய வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த வீட்டுக்கு நேராய் கடந்து போனேன். அவருடைய வீட்டுக்குள்ள என்ட்ரான உடனே இல்லை பெரிய ஹால், அந்த ஹாலில் ஒரு மூலையில் ஒரு சுடிதார் அணிந்திருக்கிற ஒரு தங்கை, ஒரு வாலிப மகள், அவள் அப்படியே என்னை பார்த்த உடனே சிரின்னு சிரிச்சா. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா கதை, வீட்டுக்குள்ளே வந்தால் இப்படி சிரிக்கிறாளன்னு சொல்லி. அந்த சிரிப்பு அடங்கியதும் ஏங்கி அழுதா. இந்த ரெண்டும் மாறி பண்ணிக்கொண்டே இருந்தாள். பின்புதான் எனக்கு தெரிந்தது, அவள் ஒரு மென்டல், புத்தி சுவாதீனமான ஒரு வாலிப மகள் என்று சொல்லி. அந்த அம்மாவிடத்தில் கேட்டேன், அம்மா உங்களுடைய மகள் பறக்கும் போதே இப்படி இருக்கிறார்களா என்று நான் கேட்டேன். இல்லை ஐயா,
என்னுடைய பிள்ளை டீச்சர் ட்ரைனிங் முடித்திருக்கிறார். டீச்சர் ட்ரைனிங் முடித்து அந்த நாட்களில் ஒரு மாப்பிள்ளை வீட்டார் திடீரென்று எங்கள் வீட்டுக்கு வந்தார்கள். திடீரென்று பிள்ளையை பார்த்து ரொம்ப பிடித்திருக்கிறது என்று சொல்லி உடனே பூ வைக்க வேண்டும் என்று சொல்லி பிள்ளைக்கு பூவையும் வைத்து சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் போய்விட்டார்கள். பூ வச்சுட்டு போன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க திரும்ப ஒரு வார்த்தை கூட எங்களோடு பேசவே இல்லை. நாங்கள் கால் பண்ணினால் கட் பண்ணி விட்டு விடுவார்கள். ஆகையினால் ஏன் இப்படி செய்கிறார்கள்? 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஆகையினால் ஊர்க்காரங்களாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன பூலாம் வச்சுட்டு போனாங்க, எப்போ மேரேஜ் எப்போ மேரேஜ்? சரி மாப்பிள்ளை வீட்டில் போய் கேட்டுடலாமேன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு நாங்கள் போனோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எங்களை கண்டு பயந்தது போல இருந்தாங்க. மெதுவாக அவங்ககிட்ட வாய் கொடுத்து பேசணும். பூ வச்சுட்டு போனீங்களே, மேரேஜ் குறித்து நீங்கள் ஒரு வார்த்தை கூட டேட்டை நீங்கள் சொல்லலையே, நிறைய காரியங்கள் இருக்குது, ஆகையினால் அடுத்த காரியம் நம்ம என்ன செய்யலாம்? அப்போதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொன்னாங்க, ஐ எம் வெரி சாரி, தப்பா நினச்சிடாதீங்க, உங்கள் பிள்ளை எங்களுக்கு வேண்டாம். ஏன் வேண்டாங்கிறீங்க? ஏன் வேண்டாங்கிறீங்க? எல்லாருக்கும் முன்னாலையும் நீங்கள் பூலாம் வச்சுட்டு போனீங்களே, அதெல்லாம் நாங்கள் பூலாம் பிடிச்சி தான் வச்சுட்டு போனோம். உங்கள் பிள்ளைய பூ வச்சுட்டு நாங்கள் ஊருக்கு வெளியில் வரும்போது உங்கள் ஊரை சார்ந்த ஒருத்தர் எங்களை சந்தித்தார். அவர் சொன்னார், இந்த மாதிரி உங்கள் பிள்ளைக்கு சின்ன வயசுலேருந்தே ஃபிக்ஸ் வருமாமே, உங்கள் பிள்ளைக்கு காக்கா வலிப்பு வருமாமே, வாயில் இருந்து நுரையா வருமாமே, கையில் சங்கிலி கொண்டு போய் கொடுப்பீங்களாமே, சாவி குத்த கொடுப்பீங்களாமே, இதெல்லாம் உங்கள் ஊரை சார்ந்த ஒருத்தர் எங்களுக்கு சொன்னார். அப்போதான் யோசோ, இந்த பிள்ளைக்கு இந்த ஃபிக்ஸ் வியாதி இருக்குதுன்னா இந்த பிள்ளை நம்ம பையனுக்கு வேண்டாம் சொல்லிட்டு நாங்கள் யோசித்துட்டு எங்கள் பையனுக்கு இன்னொரு இடத்துல ஒரு பொண்ணை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட சொல்கிறாங்க. இந்த அம்மா அழுது சொல்கிறாங்க, ஐயா எங்கள் ஊரில் வந்து கேளுங்க, எங்கள் சபை மக்கள்கிட்ட வந்து கேளுங்க, எங்கள் போதகர்கிட்ட வந்து கேளுங்க, என் பிள்ளைக்கு இதுவரைக்கும் ஃபிக்ஸ் வந்ததே கிடையாது. சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த வியாதி பலவீனம் கிடையவே கிடையாது. இந்த கல்யாணத்தை குலைச்சு விடுறதுக்காக, தடுக்கிறதுக்காக, குழப்பத்தை உண்டு பண்றதுக்காக எங்களுக்கு ஆகாதவங்க யாரோ இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. இன்று எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, அவங்க முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆக கண்ணீரோடு வீட்டுக்கு வர்றாங்க. மகா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. இப்போ அப்பா அம்மா வந்து என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஹாப்பியா சந்தோஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. வந்த உடனே அழுதுட்டு சொல்றாங்க, இப்படி யாரோ சொல்லி இருக்கிறாங்க, அநியாயமா சொல்லியிருக்காங்க, இப்ப மேரேஜ் வேண்டாம் சொல்லிட்டாங்க. இந்த தங்கச்சி ஓனி அழுதுட்டு போய் பெட்டில் போய் விழுந்தா பாருங்க, மென்டல் ஆயிட்டா. நடந்த உண்மை சம்பவம். என் அன்பு சகோதரனே, ஒரே ஒரு மனிதன் தன் வாயில நாக்குல எலும்புலங்கிறதுக்காக துணிகரமா பேசின ஒரு வார்த்தையினால இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பம் இருளின் பாதையிலே போய் கொண்டிருக்கிறது. அந்த சகோதரி சொன்னாங்க, இவளுக்கு உடுத்தவும் தெரியாது, உண்ணவும் தெரியாது, நாங்கள் தான் உடுத்தி விடணும், நாங்கள் தான் சாப்பாடை ஊட்டணும். கண்ணீர் வெடித்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, தெரிந்தோ தெரியாமலோ வாயை விட்டுறோம், ஆனா ஒரு குடும்பம் அழிஞ்சிருது. எத்தனை குடும்பத்தில் திருமணத்தை தடை பண்ணிருப்போம் தெரியுமா? நம்ம எத்தனை குடும்பத்தில் வேலை பார்க்கிறவங்களுடைய வேலையை தடை பண்ணிருப்போம் தெரியுமா? வார்த்தையினால. வார்த்தையினால ஒரு ஞாபக புத்தகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அங்கே எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது, தேவாதி தேவனுடைய நியாய தீர்ப்பின் நாளில் நாம் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் வரும் வரும். யாரெல்லாம் கெடுத்த, யாரெல்லாம் அழிச்ச, யாரெல்லாம் அழ வச்ச, யாரெல்லாம் கண்ணீர் விட வச்ச, வரும் வரும். அன்னைக்கு நியாயம் தீர்ப்பா. நியாயம் தப்பவே முடியாது சார், தப்பவே முடியாது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? யாக்கோபு 5:9 சொல்லுகிறது, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் முறையிடாதிருங்கள், ஒருவருக்கு ஒருவர் அநியாயமா பேசாதிருங்கள், வாயை மூடிக்கிட்டு இருங்கள்.
நம்ம பேசுகிற சில வார்த்தைகள் சிலருடைய வாழ்க்கையில் அநியாயமாய் ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நன்றாய் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பால் மாதிரி தான் அந்த தீவினை நம்ம குடும்பத்துக்கு வந்து சேரும், நம்ம பிள்ளைகளுக்கு வந்து சேரும் சேரும். தப்பவே முடியாது. பரிபூர்ணம் என்று சொல்லி ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த சபையில் பைபிள் உமன் என்று சொல்லி ஒரு தாயார், அவங்க எங்க பிரேயர் போனாலும் இந்த பரிபூர்ண அக்காவை தான் கையில் கூட்டிக்கிட்டே போவாங்க, துணைக்கு கூட்டிட்டு போவாங்க. இந்த பைபிள் உமன் இந்த அம்மாவுக்கு பயங்கர பேர், நல்ல பிரேயர்ஃபுல் லேடி. அவங்க ஜெபிச்சா ஆண்டவர் அற்புதம் செய்வார். அது நிறைய வீடுகளில் ஜெபிக்க அழைப்பாங்க, ரொம்ப கனப்படுத்துவாங்க, ரொம்ப அன்பு கூறுவாங்க. ஆக இந்த பரிபூர்ண அக்காவுக்கு ஜெலசி, பொறாம மாதிரி ஆயிட்டு. எப்ப பார்த்தாலும் இந்த பைபிள் உமன் அக்காவை தான் தலையில வச்சு ஆட்டுறாங்க இந்த சபை மக்கள். அப்படின்னுட்டு என்ன பண்ணுவாங்க, சேர்ந்துதான் போவாங்க. ஆனா இந்த மிஷனரி அம்மா, இந்த பைபிள் உமன், அவங்க வீட்டுக்கு வந்த பின்பு இந்த பரிபூர்ண அக்கா அவங்க வீட்டில் போய், இவங்க வாழ்க்கை உங்களுக்கு தெரியுமா, இவங்க குடும்பத்து லட்சணம் தெரியுமா, இந்த மாதிரி வாய் கிளிய ஜெபிச்சுட்டு போறாங்களே அவங்க நிலைமை உங்களுக்கு தெரியுமா, இல்லாதது பொல்லாததெல்லாம் 1க்கு 2 2க்கு 3 சொல்லி 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 இந்த அம்மாவை டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, அக்கா ஏன் இந்த பரிபூர்ண அக்காவை கூட்டிட்டு அலையிறீங்க, அவங்க என்ன கேவலமா உங்களை பற்றி பேசுறாங்க தெரியுமா, உங்க குடும்பத்தை பற்றி, உங்க பிள்ளைகளை பற்றி, உங்க ஊழியத்தை பற்றி, உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும். இத்தனை வருஷம் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம், யார் சொல்லி நாங்க கேட்டு ஏமாற மாட்டோம். ஆனா உங்களுக்கு விரோதமா என்ன கேவலமா பேசுறாங்க, அந்த பொம்பளைய போய் நீங்க கூட்டிட்டு அலைகிறீங்களே என்று சபையில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஆலோசனை கொடுப்பாங்க. ஆனா இந்த அம்மா நம்ம அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க போனாலும் பரிபூர்ண அக்காவை தான் கூட்டிட்டு போவாங்க. ஒரு நாள் இந்த மிஷனரி அம்மா, இந்த பைபிள் உமன் அம்மா, அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது, இவங்க செய்த தப்பை எப்படியாவது இவங்களுக்கு சுட்டி காண்பிக்கணுமே, இவங்களுக்கு உணர்வு வர வைக்கணுமே அப்படின்ட்டு ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு சுட சுட நல்ல காஃபியை கொடுத்தாங்க. நல்ல காஃபி குடிச்சு முடிச்ச உடனே, அக்கா மேல மாடிக்கு வாங்க, மொட்டை மாடிக்கு என்று சொல்லி கூட்டி கொண்டு போனாங்க. அங்க மொட்டை மாடியில வெயில் அடிச்சு கொளுத்திட்டு இருக்குது, நல்ல காத்தம் வீசிட்டு இருக்குது. அங்க தலையில வச்சு படுத்து தூங்கும் பாருங்க, அந்த பஞ்செல்லாம் அப்படியே உதித்து ஒரு கூட நிறைய அதை காய வச்சிருக்கிறாங்க. இந்த பைபிள் உமன் அக்கா இந்த பரிபூர்ண அக்காவை கூப்பிட்டு சொன்னாங்க, எக்கா எக்கா இந்த கூடக்குள்ள இருக்கிற இந்த பஞ்சு இருக்கு பத்தியலா, இந்த பஞ்சை எடுத்து காத்துல பறக்க விடுங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. இந்த அம்மா எதுக்கு அப்படின்னு சொன்னாங்க, இல்ல நீங்க விடுங்கக்கா, சரி ஏதோ ஒரு காரியத்துக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி 2 கை நிறைய எடுத்து அப்படி காத்துல பறக்க விட்டாங்க. அது அப்படி காத்துல பறந்து ஒட மரத்துல, அப்படியே வேம்பு மரத்துல, அந்த ரோட்டுல, தரையில என்று அது அங்கே இங்குமா அலசடிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. மீண்டும் எடுத்து அதே போல செய்யுங்கன்னு சொன்னாங்க. மீண்டும் கை நிறைய அள்ளனாங்க, அதை தூக்கி அப்படியே காற்றுல பறக்க விட்டாங்க. அது அங்க இங்குமா அலசடிக்கப்பட்டுச்சு. தெரு திண்ணனை போய் கடந்தது, முள்ளு காட்டுல போய் சிக்கிட்டு கிடந்தது. எல்லாத்தையும் பறக்க விட்டுட்டீங்களா அக்கான்னு கேட்டாங்க. ஆமாக்கா எல்லாத்தையும் பறக்க விட்டுட்டு நீங்க சொன்னீங்கல்ல. இப்போ இந்த பைபிள் உமன் அக்கா சொன்னாங்க, பரிபூர்ணக்கா எல்லாத்தையும் நீங்க காத்துல பறக்க விட்டீங்கல்ல, தயவு செய்து எனக்கு அதெல்லாம் கூட்டி சேர்த்து அள்ளி தந்துட்டு போயிருங்கக்கா, நீங்க வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், பறக்க விட்ட என் பஞ்ச எல்லாத்தையும் பறக்கி. அவங்க சொன்னாங்க, நான் இனி எப்படி பறக்க முடியும், அது அடுத்த வீட்டு ஓட்டல கிடக்குது, அடுத்த வீட்டு மொட்டை மாடியில் இருக்குது, இந்த மரத்து மேல கிடக்குது, உட மரத்துல கிடக்குது, ரோட்ல கிடக்குது, தெருவில் கிடக்குது, இதை நான் எப்படிக்கா போய்
எல்லாத்தையும் அள்ளி கூட்டிட்டு வர முடியும். என்ன சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? அருமையான பைபிள் உமனக்கா மிஷனரிக்கா சொன்னாங்க, நீங்க என்ன பற்றியெல்லாம் எவ்வளவு கேவலமா, என் கணவரை பற்றி, என் பிள்ளைகளை பற்றி, என்னுடைய ஊழியத்தை பற்றி எவ்வளவு தாறுமாறா சபைகளுக்குள்ள இருக்கிற விசுவாச குடும்பத்தில் போய் தப்பா 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 பரப்பிட்டீங்களே, அதெல்லாம் நீங்க கூட்டி அள்ளி தர முடியுமாக்கா அப்படின்னு கேட்டாங்க. அப்போதான் இந்த பரிபூர்ண அக்காவுக்கு தான் செய்த தவறு என்னது என்பது அவங்களுக்கு புரிய வந்தது. அவங்கள சொன்னாங்க, என்ன மன்னிச்சிருங்கக்கா, என்ன மன்னிச்சிருங்கக்கா, உங்களுக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா எத்தனையோ தீமை நான் செய்துட்டேன், எத்தனையோ தீமை செய்துட்டேன், என்ன மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கன்னு சொல்லி அந்த சகோதரி கேட்டுக்கொண்டாங்களாம். என் அன்பு தேவ பிள்ளையே, காத்துல பறக்க விட்டுட்டு மன்னிப்புன்னு கேட்கறதுல என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம்? ஒருத்தரை நீ காயப்படுத்திட்டாலும் வாழ்நாள் முழுவதும் அது காயம்தான், காயம்தான். என் அன்பு தேவ பிள்ளையே, நம்மளால ஒருத்தங்க காயப்படக்கூடாது. லிசன் டு மீ, லிசன். நம்மள 1000 பேர் காயப்படுத்தட்டும், நம்மள 1000 பேர் காரி துப்பட்டு பரவாயில்ல, ஆனா நம்ம அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஒன்ன சொல்றவன் சொல்லட்டு, அநியாயம் செய்யறவன் அநியாயம் செய்யட்டு. என் அன்பு பிள்ளை, நீ செய்யாத, நீ செய்யாத, நீ செய்யாத. இன்று இரவு இரக்கத்தின் கர்த்தர் உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்க செய்த பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு. ஆனால் நியாயாதிபதியா வந்துட்ட பின்பு அது மன்னிக்கவே பட மாட்டாது, மன்னிக்கவே பட மாட்டாது. நீ தலைகீழ நின்னாலும் மன்னிக்கப்பட மாட்டாது. இந்த ராத்திரியில ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்திருக்கிறேன், அடுத்தவங்களுக்கு விரோதமா பேசியிருக்கிறேன், தயவு செய்து தயவு செய்து தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமா எந்த ஒரு வார்த்தையும் பேசாதீங்க. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களை நியாயம் தீர்க்கிறது. அந்த ஊழியக்காரன் சரியில்லை, அவங்க செய்யற ஊழியம் சரியில்லை, அவங்க போடுற ட்ரெஸ் சரியில்லை. முன்னமெல்லாம் என்ன தாழ்மையா வந்துட்டு இருந்தாங்க, என்ன அருமையா பஸ்ல வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன காரு, பெரிய காரு. ஊழியக்காரனை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், நான் ஒரு தவறு செய்தால் நிச்சயம் கர்த்தர் கணக்கு கேட்பார், விடமாட்டார். என்ன நியாயம் தீர்க்கிறதுக்காக நீங்க உங்கள் விரலை நீட்டி, என் அன்பு பிள்ளையே, தேவ ஊழியக்காரனுக்கு விரோதமாய் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதுக்கு காரணமாக Facebookல, வாட்ஸ்அப்ல, யூடியூப்ல நீ பதிவிட்டால் சாபம். ஒரு காரியத்தை சொல்றேன், உங்களுக்கு சாபம் இல்லை, உங்களுக்கு சாபம் இல்லை, உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சாபம். மூல வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள் உங்களுக்கு பரப்பார்கள். உங்களுக்கு பறக்காவிட்டாலும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு பரப்பார்கள். வேண்டாம், வேண்டாம். எனக்கு ஒரு அருமையான ஒரு குடும்பத்தாரை தெரியும். ஒரு ஆலயத்தில் அவங்க என்ன செய்தாங்க, நாட்டாம மாதிரி ஐயர்வால் அடிக்கிறது, கையில் இருக்கிற பண பலத்தினால, கையில் இருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே பதவி, அந்த தைரியத்தில் ஒரு பெரிய ஒரு அதிகாரி போல அந்த குடும்பம் செயல்படுவாங்க. ஆனா அந்த குடும்பத்தில் ஐயரோடைய அங்கியை பிடிச்சு, அந்த அந்த கேண்டில் பிடிச்சு இழுத்து அடிச்சு எவ்வளவோ காரியம் உண்டு. ஆனா அந்த குடும்பத்தில் நீங்க பாத்தீங்கன்னா மூல வளர்ச்சி இல்லாத பிள்ளைங்க, மகளுக்கு பிறந்த பிள்ளை, மகனுக்கு பிறந்த பிள்ளை. ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறவர், நியாயம் தீர்க்கிறவர். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. வீணாய் பேசுகிற ஒவ்வொருவரை குறித்து தேவன் நியாயம் தீர்ப்பார், தேவன் நியாயம் தீர்ப்பார். என் அன்புக்குரியவர்களே, ஆகையினால யாரையும் கேலி பேசாதிருங்கள், யாரையும் விரல் நீட்டி பேசாதிருங்கள். தேவனுடைய போதகர்களுக்கு விரோதமாக, சபைகளுக்கு விரோதமாக, கமிட்டிக்கு விரோதமாக செயல்படாதிருங்கள். ஜெபம் பண்ணுங்க. தப்புன்னு தெரியுதா, முழங்கால முடக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டுடைய சமூகத்தில் அழுங்க. திறப்பிலே நிக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். சேலம் சபையே, நீ அழு. யாரையும் குற்றப்படுத்தாத. அவை சரியில்லை, இவன் சரியில்லை, ஓ பொண்டாட்டி சரியானி பாரு, ஓ பிள்ளை சரியானி பாரு. உன் குடும்பமே கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்குது, அடுத்தவன் குடும்பத்தை நீ ஒட்டி பார்க்கறியா?
என் ஆண்டவர் நியாயம் தீர்க்கிற கர்த்தர். என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பேசுகிற வீணான பேச்சுக்களை எல்லாம் நான் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லி. சிலருடைய பேச்சை ஈட்டி போல குத்தும். என்கிட்ட ஒரு சகோதரர் சொன்னார், இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க ஒவ்வொரு வார்த்தையும் ஈட்டி மாதிரி இருக்கு பிரதர், என் நெஞ்ச தொலைக்கு பிரதர், சாட போட்டு பேசுறாங்க பிரதர். ஒரு கார் வாங்கிட்டோம், ஐயோ என்ன கேவலமா பேசுறாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அடுத்தவனுடைய உயர்வை கண்டு நீ பொறாமைப்படுவாயானால் அதுவே உனக்கு எலும்புருக்கி. என் அன்புக்குரியவர்களே, ஒருத்தங்க நல்லா இருக்கட்டும் நினைங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. ஊழியக்காரங்க நல்லா இருக்கட்டும் நீங்க நினைங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. யாரை பார்த்தாலும் குறை சொல்றது, யாரை பார்த்தாலும் குற்றம் சாட்டுறது, அது ஒரு அசுத்தாவி, ஒரு அசுத்தாவி. இன்று மனம் திரும்புங்கள், இன்று மனம் திரும்புங்கள். இந்த கிருபையின் காலத்தில் 2 நாட்களிலே மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். கடைசியாக ரோமர் 2:16 இப்படி சொல்லுகிறது, வாசிக்க கேட்போமா? ரோமரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வாசிங்க. என் சுவிசேஷத்தின்படியே, என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே நியாய தீர்ப்பு கொடுப்பார். போதும், இது விளங்கும். அன்புக்குரியவர்களே, அந்தரங்கத்துல செய்யற பாவம், அந்தரங்கத்துல 4 சுவருக்குள்ள இன்றைக்கு எத்தனையோ பாவங்கள். இன்று இரவு மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். என்கிட்ட ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர் சொன்னார், பிரதர் எங்க வீட்டில் வைஃபைய மாட்டணும் பாருங்க, எப்பவும் லேப்டாப் உட்கார்ந்து பார்க்க ஆரம்பித்து விட்டேன். லேப்டாப் பார்த்து பார்த்து அதுல சில ஆபாச படங்கள், அதையும் நான் பார்க்க ஆரம்பித்து விட்டேன். பின்பு அந்த ஆபாச படத்துக்கு நான் அடிமையாகவே மாறி போய்விட்டேன். வெளியில் ஊழியம், வீட்டுக்குள் அறைக்குள் அந்தரங்கத்தில் ஆபாசமான படங்கள் நல்ல லேப்டாப்ல போட்டு மணிக்கணக்கா ராத்திரி எல்லாம் உட்கார்ந்து மனைவி பிள்ளைங்க தூங்கின பின்பு பார்த்து கொண்டே இருந்தேன். ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட ஊழியத்துக்கு நான் போனேன். அந்த ஊழியத்தில் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். அந்த அன்பு ஐயா சொன்னாங்க, வழக்கம் போல பிசாசுகள் ஆடியது. அவருடைய ஊழியத்தினுடைய ஒரு பயங்கரமானது. பிசாசுகள் ஆடும், பிசாசுகள் ஓடும், பிசாசை வரட்டுவார். அதான் அவருடைய ஊழியத்தில் சிறந்த ஒரு காரியம். வழக்கம் போல எல்லாம் ஆடிட்டு இருக்குது. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இங்க வா, அங்க போ, வெளியே போ, அப்படிலாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறார். அதுல ஒரு பிசாசு சொல்லுது, ரொம்ப ஒண்ணு கத்தாத, நீ நேத்து ராத்திரி 2 மணிக்கு என்னத்தை பார்த்தா சொல்லட்டா? நீ நேத்து ராத்திரி 2 மணிக்கு என்ன பார்த்துட்டு இருந்தானே சொல்லட்டா? ஆடி போயிட்டேன் பிரதர், ஆடி போயிட்டேன். நான் நினைச்சேன் ஆண்டவர் மட்டும் தான் பார்ப்பாரு, பிசாசு பாப்பான்னு நினைக்கல. பிசாசும் நம்மளை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு அப்போதான் தெரியும். பிரதர், 6 மாத காலமாக நான் எங்கேயுமே ஊழியத்துக்கு போகல. 6 மாத காலம் நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டு இருக்கிறேன். ஏதாவது ஊழிய அழைப்பு வந்தா பிஸி சொல்லிடுவேன், ஊழியத்துலாம் போக மாட்டேன். ஒரு பிரதர் போல உங்ககிட்ட சொல்றேன், தம்பி இந்த பாவத்தின் நிமித்தமாக பிசாசனை குற்றப்படுத்தினான். தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு நான் லாக்கி இல்லை, என்ன மன்னிங்க சொல்லி இந்த 6 மாத காலமாக நான் எங்கேயும் ஊழியத்துக்கு போகாம மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த தகப்பனார் என்கிட்ட சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, அந்தரங்க பாவம் 4 சுவருக்குள்ள நம்ம செய்யற பாவம் யாருக்கும் தெரியாது, ஆனா ஆண்டவருக்கும் தெரியும், சாத்தானுக்கும் தெரியும். லிசன் டு மீ. தேவன் நியாய தீர்ப்பா. தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்கும் போது சரி பழச்சிட்டு போலி விட்டா கூட பிசாசு விட மாட்டான்.
பிசாசு சொல்லுவான், சத்தியமா சொல்றேன், அந்த 2025 மார்ச் 3 இந்த ரகசிய பாவத்தை இவை செய்தா சாத்தான் சாட்சியிடுவான். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, பைபிள் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 15:3, தேவனுடைய கண்கள் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் நோக்கமாகவே இருக்கிறது, நோக்கமாகவே இருக்கிறது. ஆண்டவர் நம்மளை அப்சர்வ் பண்ணி கொண்டே இருக்கிறார். நல்லது செய்தாலும் பார்க்கிறார், தீயது செய்தாலும் பார்க்கிறார். எதற்காக? நியாயம் தீர்க்கிறதற்காக, நியாயம் தீர்க்கிறதற்காக. நம்ம ஒருவேளை சொல்லுவோம், ஆண்டவரே, நம்ம இப்ப சொல்ற மாதிரி சத்தியமா சொல்றேன் ஆண்டவரே, நான் இதை செய்யல. அப்படி சொல்லும் பட்சத்தில் ஆண்டவர் என்ன செய்வாரா? பைபிள் சொல்லுது, வாசிங்கம்மா, யோபுவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க சீக்கிரமா. யோபு 20:27. Thank you Lord. யோபுவின் புஸ்தகம் 20:27. வானங்கள் அவன் அக்கிரமத்தை வானம் அவன் தன் அக்கிரமத்தை வெளிப்படுத்தி பூமி அவனுக்கு விரோதமா எழும்பும். வானத்தையும் பூமி ஏன் வச்சிருக்காரு தெரியுமா? நியாய தீர்ப்பின் நாளிலே சாட்சி சொல்வதற்காக. புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறான். யார் தெரியுமா? இந்த வானமும் பூமியும் தான். அதான் உங்களுக்கு விரோதமா சாட்சியிட போகிறது. நீ செய்யலன்னு சொல்லுவா, இது வந்து சொல்லும் நீ செய்தான் சொல்லி. இன்னொரு வசனத்தை நீங்க வாசிங்க, ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆபகுக்கின் புஸ்தகம் 2:11 வாசிக்கலாம். ஆபகு புதிய ஏற்பாட்டில் இல்லை, பழைய ஏற்பாட்டில் தான் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரமாடுங்க. ஆபகுக் 2:11. சீக்கிரமா வாசிங்க. மைக்ல வாசிங்க சிஸ்டர். எல்லாம் கவனிங்க. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். கல் சுவரிலிருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சிலிருந்து சாட்சியிடும். நம்ம கஷ்டப்பட்டு வீட்டை கட்டுறோம் பாத்தீங்களா, அந்த செங்கல் சாட்சியிடும். வீட்டின் உத்தரம் சாட்சியிடும். நீ இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு அந்த ரங்கத்துல நீ பாவம் செய்தாய், 4 சுவருக்குள்ள அடுத்தவன் மனைவியோடு கூட பிரவேசித்தாய், இந்த பாவத்தை செய்தாய், குடித்தாய், வெறித்தாய், களவு செய்தாய், லஞ்சம் வாங்கினாய். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பைபிள் சொல்லுகிறது, பிரசங்கி 11:9, வாலிபனே, வாசிக்க கேட்போமா? வாசிக்கலாம். பிரசங்கி 11:9 வாசிக்க கேட்போம் சீக்கிரமா. வாலிபனே, இளவயதை நீ சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வலியிலும் உன் கண்ணின் காட்சியிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீ பஸ்ல போற, ட்ரெயின்ல போற, பூங்கால போய் உட்கார்ந்து இருக்கிற, யாருக்கும் தெரியாது நினைச்சிட்டு, ஆனா என் தேவன் அதை பார்க்கிறார், நியாயம் தீர்ப்பார். அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ற பிள்ளை, நீ மனம் திரும்பு. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, வாலிப பிராயத்தில் ஒருத்தன் உன் மேல கைய வைக்கிறான்னா, நீ விபச்சாரக்காரன், நீ விபச்சாரி. புரிந்து கொள். இன்னைக்கு அநேக வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் துணிகர பாவம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ரங்கத்தில் செய்கிற பாவத்தை நான் நியாயம் தீர்ப்பேன். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு நான் ஊழியத்துக்காய் போயிருந்தேன். ஒரு எஸ்பி, உடல்நிலை சரியில்லாமல் ரிட்டையர்ட் ஆன ஓய்வு பெற்றவர், இது போல
வீட்டில் படுத்த படுக்கையா இருக்கிறார். பாராலிட்டிக் அட்டாக். ஒத்த கை கால் விழுந்து வீட்டில் பரிதாபமா இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்க வாருங்கள் என்று சொல்லி என்னை அழைத்துக் கொண்டு போயிருந்தார்கள். எனக்கு அவரை பற்றி ஒன்றும் தெரியாது. போகும் வழியில் தான் சொன்னார்கள், இந்த சபையில அவர்தான் முக்கியமானவர், இந்த சபையில ஒரு தூணை போல இந்த சபையின் முன்னேற்ற பணிகள் நிறைய பண்ணியிருக்கிறார் என்றெல்லாம் அவரை குறித்து சொன்னார்கள். அவரை பார்த்து ஜெபிக்கிறதற்காக கடந்து போனேன். மிகவும் பரிதாபமாக இருந்தது. ஒத்த கை கால் விழுந்து போயிருக்கிறது. வாயில இருந்து கோல வடிகிறது. ஒரு வார்த்தை கூட அவரால் பேச முடியல. பரிதபிக்கப்பட்ட நிலைமை, மிகுந்த வேதனை. என் அன்பு பிள்ளை, அவரை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு பெரிய மனது இருக்கும். எனக்குள்ள ஒரு பெரிய மனது இருக்கும். இந்த ஆலயத்தெல்லாம் இவ்வளவு பொறுப்புல இருந்திருக்கிறாரு, இவ்வளவு நல்ல பணி செய்திருக்கிறாரு. அவருக்காக ஜெபிக்கிறதற்கு மனதுருக்கத்தோடு நான் கண்ணை மூடுகிற போது ஆண்டவர் எனக்கு ஒரு காட்சியை காண்பித்தாருங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, எலும்பும் தோலுமா படுத்த படுக்கைய கிடக்கிற அந்த மனிதர் போதகருடைய அங்கியை பிடிச்சு இழுக்கிறதையும் தன் கையை ஓங்கி அடிக்கிறதையும், பரிசுத்த பந்தியிலே பங்கு போகும்போது பரிசுத்தம் இல்லாமல் பங்கு பெற போகிறதையும் தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். நான் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே என் ஊழியத்தில் ஒரு வித்தியாசத்தை இன்றைக்கு கண்டேன். கண் விழித்து அந்த ஐயாவை பார்த்து நான் சொன்னேன், ஐயா, நீங்கள் போதகருடைய அங்கியை பிடித்து அடித்தது உண்மையா? பரிசுத்த பந்தியிலே பங்கு பெறும்போது தேவனுக்கு பிரியமில்லாமல் மதுபானம் அருந்தி சிகரெட்டை புகைத்து நீங்கள் போனது உண்மையா? ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார் என்று சொல்லி சொன்னேன். அவங்க மனைவி பக்கத்துல இருந்து சொன்னாங்க, உண்மை ஐயா, உண்மை ஐயா, என் கணவர் போதகரை கை நீட்டி அடித்தது உண்மை. ராத்திரி எல்லாம் குடிப்பாரு, வெறிப்பாரு, காலையில் 5 மணிக்கு கம்யூனியன் சர்வீஸ்ல போய் கையேந்தி அந்த சரீரத்தையும் இரத்தத்தையும் உட்கொள்ளுவார். உண்மைதான் ஐயா, உண்மைதான் ஐயா. என் அன்பு பிள்ளையே, அவருக்காக நான் ஜெபிக்க முற்பட்டேன். என்னால ஜெபமே வரல, ஜெபமே வரல, வாயை திறக்க முடியல. ஒரு வார்த்தை வரல. தோத்திரம் 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 ஆமேன் என்று சொல்லிவிட்டு என் கூட அந்த போதகர் வந்திருந்தாங்க. அன்னைக்கு அந்த சபையில் இருந்த போதகர். நான் உடனே என் பாட்டுக்கு நான் வெளியே வந்துட்டேன், பைபிளை தூக்கிட்டு. அந்த போதவருடைய வீட்டில் தான் நான் தங்கி இருந்தேன். அந்த அறைக்குள் போய் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி கதறினேன், ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ளவர் தானே, மன்னிக்கிறவர் தானே, அன்புள்ளவர் தானே. ஏன் ஆண்டவரே இவருக்காக ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தையும் வராதபடிக்கு நீங்க பண்ணுனீங்க? அவருக்கு ஜெபிக்க முடியாம போயிட்டு நான் ஆதங்கத்தோடு கூட ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போதுதான் ஒரு வசனத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். 1 தீமோத்தேயு வாசிக்க கேட்கலாமா? வாசிக்கலாம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம், என் அன்புக்குரியவர்களே, 5:24 வாசிக்க கேட்கலாம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் அதின் 24வது வசனத்தை வாசிங்க. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். 2 காரியம் அறிந்து கொள்ளுங்கள். 1, தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். இந்த உலகத்தில் இருக்கும்போது கர்த்தர் பனிஷ்மெண்டை கொடுத்துருவார். இந்த பனிஷ்மெண்ட் உங்களுக்கு வந்தா நீங்க பாக்கியவான் தான், பாக்கியவதி தான். ஏன்னா உங்களை ஆண்டவர் அடித்து திருத்தி ஆண்டவர் என்ன செய்திருவாரு? ஒருவேளை ஒரு சான்ஸ் பரலோகம் கொண்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த சூழ்நிலையில மனம் திரும்பினா, என் அன்பு பிள்ளையை, சிலருடைய பாவங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரைக்கும் கூட போகும். நியாய தீர்ப்பு வரைக்கும் அந்த பாவங்கள் அப்படியே மூடி பத்திரப்படுத்தப்பட்டிருக்கும். என் அன்பு தேவனை கர்த்தர் சொன்னார், தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு இந்த மனிதனுடைய பாவம் முந்தி கொண்டது. அநேகருக்கு
சிறுஸ்தாந்தமாக நான் வைத்திருக்கிறேன், அநேகருக்கு அடையாளமாய் நான் வைத்திருக்கிறேன் என்று அந்த மனிதனை குறித்து கூறினார். பாஸ்டர் வந்துட்டாங்க, போதகர் வந்துட்டாங்க, ஏன் பிரதர் ஒரு வார்த்தை கூட ஜெபிக்காம போயிட்டீங்க? நான் சொன்னேன், ஐயா ஆண்டவர் என் வாயில ஒரு வார்த்தையும் கொடுக்கல. அந்த பாஸ்டர் சொன்னாங்க, இவர் இப்படிப்பட்ட மனிதர் தான், நீங்க சொன்னது உண்மைதான் பிரதர் என்று சொல்லி அவர் சொன்னார். பிரியமானவர்களே, தேவனுடைய நியாய தீர்ப்புல ஆண்டவர் ஒருவேளை நம்மகிட்ட கணக்கு கேட்பார். இல்லைன்னா இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்மளை ஒரு தட்டு தட்டி கர்த்தர் கணக்கு கேட்பார். இன்றைக்கு ஒருவேளை ஒரு தட்டு தட்டப்பட்டிருக்கிறீங்களா? உங்க பாவங்கள் உணர்த்தப்படுவதற்காக இந்த ராத்திரியில கூட அந்த பாவத்துக்காக நீங்க மனஸ்தாபப்பட்டுட்டா அவர் மன்னிச்சிருவாரு. ஆனா தேவாதி தேவன் இயேசு வரும்போது நீ என்ன கத்துனாலும் சரி, நீ தலைகில நின்னாலும் சரி, உன் பாவம் மன்னிக்கவே பட மாட்டாது. இதுவே அனுக்கிரக காலம், இதுவே ரட்சணிய நாள். இந்த நாள் உனக்கு மீண்டும் வராது, மீண்டும் வராது. இந்த ராத்திரியில மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஒருவரும் தப்ப முடியாது, ஒருவரும் தப்ப முடியாது. நம்முடைய பணம் நமக்கு உதவாது, நம்முடைய பதவி நமக்கு உதவாது, நம்முடைய சொந்த பந்தம் உதவாது. என் அன்பு பிள்ளையே, நம்முடைய பலன் நமக்கு உதவாது. அவருடைய கிருபை இந்த ராத்திரியில் நம்மளை தேடி வந்திருக்குது. உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தின அந்த இயேசுவை நோக்கி நீங்க மனஸ்தாபப்பட்டா உங்க பாவத்தை இன்னைக்கு மன்னிச்சிருவாரு. நியாய தீர்ப்பு வரைக்கும் போகாது. வியாதி வராது, பிரச்சனை வராது, இழப்பு வராது. அந்த இழப்பு வர்றதுக்கு முன்னால, பிரச்சனை வர்றதுக்கு முன்னால உங்க பாவத்துக்காக மனஸ்தாபப்பட மாட்டீங்களா? ஒரு வினாடி எழுந்திருப்பீங்களா? எல்லாரும் எழுந்திருக்கலாமா? ஆண்டவரை நோக்கி பாருங்க. இந்த பைபிள் சொல்லுகிறது, பைபிள் சொல்லுகிறது, என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். இரட்சகராய் அல்ல, நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அவருடைய அந்த வருகையின் போது என் அன்பு பிள்ளை கர்த்தருடைய நியாயம் தீர்ப்பா, உங்களை நியாயம் தீர்ப்பா. இன்றைக்கு ஆண்டவர் பக்கமா மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. ஆண்டவருக்கு எதிர்த்து நிக்காதீங்க, தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிக்காதீங்க. இன்னைக்கு மனம் திரும்புங்க. ஆண்டவரை நோக்கி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்ன மன்னிங்கன்னு சொல்லுங்க, அவர் மன்னிச்சிருவாரு. என்ன மன்னிங்க டாடின்னு சொல்லுங்க, மன்னிங்க அப்பா அப்படின்னு சொல்லுங்க, அவர் மன்னிச்சிருவார். அவர் பாருங்க, என் அன்பு தேவப்பிள்ளையே, எவ்வளவு பெரிய பாவியையும் அவர் மன்னிக்கிறதுக்கு தான் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினாரு. இன்னைக்கு என் அன்பு வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, மனம் திரும்புவியா? அவர் நியாயம் தீர்க்கிற தேவன், நியாயம் தீர்க்கிற தேவன். இன்றைக்கு தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. கற்பனையை கை கொள்ளாதவர்களை தேவன் நியாயம் தீர்ப்பார். வீணாய் பேசுகிறவர்களை தேவன் நியாயம் தீர்ப்பார். அந்தரங்கமான பாவங்களை செய்கிறவர்களை தேவன் நியாயம் தீர்ப்பார். இன்னைக்கு ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு இருக்குமானால் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா, அழிவாக இருக்குமா? என் அன்பு சகோதரா, சகோதரி, என் அன்பு வாலிப பிள்ளை, இன்னைக்கு இந்த ராத்திரியில நீ மனம் திரும்ப மாட்டியா? அவருடைய நியாய தீர்ப்புக்கு எதிர்த்து நிற்காத. இன்னைக்கு கீழ்ப்படி, கீழ்ப்படி. ஏன் உன் குடும்பம் அழிய வேண்டும்? ஏன் உன் குடும்பம் நாசமாய் போக வேண்டும்? இன்னைக்கு ஆயிலும் மனம் திரும்பு, இன்னைக்கு ஆயிலும் மனம் திரும்பு. ஆண்டவர் அன்போடு பேசுகிறார், அன்போடு பேசுகிறார். நாளைக்கு இது போன்ற செய்தி உங்களுக்கு வராது. இது ஒரு கிருபையின் நாள், கிருபையின் நாள். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால இன்னைக்கு ஆண்டவர் உங்க பட்சமா நின்று உங்களுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கிறாரு. என் அன்பு தேவப்பிள்ளையே, இன்றைக்கு அவர் லாயராய் இருக்கிறாரு, வக்கீலாய் இருக்கிறாரு. ஆனா அவர் நியாயாதிபதியாய் வரும்போது அவர்கிட்ட நம்ம காரியம் செல்லாது, காரியம் செல்லாது. இன்னைக்கு பரிந்து பேசுகிற ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. அவர் இயேசு. அவர்கிட்ட சரணடைங்க, அவர்கிட்ட சரணடைங்க. உங்க வாயை திறந்து சொல்லுங்க, நியாய தீர்ப்புக்கு ஆண்டவரை தப்பிக்கொள்ள எனக்கு கிருபை தாரு. உங்களுடைய நியாய தீர்ப்பு எனக்கு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே தவிர அழிவாக இருக்கக்கூடாது. அந்த வார்த்தையை சொல்லுங்க, அழிவாக இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையில ஆண்டவரே உங்களுடைய நியாய தீர்ப்பு சந்தோஷத்தை கொண்டு வரணும். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த எந்த பாவமா இருந்தாலும் என்ன மன்னிங்க, மன்னிங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. சகோதரா, சகோதரி, அந்த இயேசுவின் ரத்தம் கல்வாரி சிலுவையில இருந்து இறங்கி வருகிறது. Receive
அதுல கழுவுங்க, கழுவுங்க. இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. நன்றி ஆண்டவரே, நீ சொல்ல சொன்ன வார்த்தையை நான் சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய வருகையை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் இந்த சபைக்கு நீ சொல்லும்படிக்கு சொன்னீர். அதை நான் சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த சத்திய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்காம யார் யாரெல்லாம் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்களோ அவர்களை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. தெரிந்தோ தெரியாமலோ கர்த்தருக்கு விரோதமாய், பரத்துக்கு விரோதமாய் ஐயோ செய்த பாவத்தை மன்னியும் என்று சொல்ற பிள்ளைகளை ஒரு இளைய குமாரனை மன்னித்தது போல என் தேவனாகிய கர்த்தர் நீர் மன்னிக்கத்தக்கதாக உம்மிடத்திலே நாங்கள் அன்போடு கேட்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் அனைத்து முத்தம் செய்யும். செய்த பாவத்துக்கு தக்க தண்டனையை நீர் வழங்காதபடி இன்றைக்கு பாவ மன்னிப்பை, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை அனுப்பு சுவாமி. உம்முடைய நியாய தீர்ப்பு நாளில் வெட்கப்பட்டு போகாதபடி, தலை குனிந்து போகாதபடி, ஆண்டவரே நரகத்துக்கு போகாதபடி, அழிவை சந்திக்காதபடி உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி விட்டதற்காக தோத்துறோம். இந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்த அத்தனை பேரையும் ஆசீர்வதியும், அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சபையை நீர் அதிகமாய் நேசிக்கிறீர் என்பதை நான் அறிவேன் ஆண்டவரே. ஆண்டவரே, சேலம் கிரைஸ்ட் சர்ச் என் ஆண்டவர் நேசிக்கிறீர். இந்த சபையின் மக்களை நேசிக்கிறீர். ஆகையினாலே உம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். அருமையான சபையின் போதகருக்காக ஜெபிக்கிறோம். ஐயாவுக்கு நல்ல சுக பலன் ஜீவனை தீர்க்காயலை கொடுங்க. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. உதவி போதகர் ஐயாவை ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. சபையினுடைய செயலர், பொருளாளர், கணக்கர், இன்னுமாக கமிட்டி மெம்பர்ஸ் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிங்க. நல்ல பாடல் குழுவினர்களை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல தாளந்தோடு கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு இவ்வளவு திரளாய் இந்த ஆலய வளாகத்துக்குள்ளாய் கடந்து வந்த என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதித்து அனுப்பு சுவாமி, ஆசீர்வதித்து அனுப்பு சுவாமி. உம்முடைய சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கரம் நன்மைக்கு ஏதுவாய் நீட்டப்படட்டும். வருகிற நாட்களில் 10th எக்ஸாமுக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். +1 +2 எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும் அப்பா. ஆண்டவரே, படித்து முடித்து உயர்கல்விக்கு காத்திருக்கிற பிள்ளைங்க, இன்னும் வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைங்க, திருமண வாழ்க்கைக்கு காத்திருக்கிற பிள்ளைங்க, குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைங்க, தன்னுடைய சரீர சுகத்துக்கு காத்திருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இந்த நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டது நல்லது என்று சொல்லி என் பிள்ளைகள் கண்டுகொள்ளத்தக்கதாய் நீர் ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த யூடியூப் மூலமாக ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த சபை வளர்ந்து பெருகட்டும், வளர்ந்து பெருகட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் அல்ல, கீழ்ப்படுகிற மக்களாய் தொடர்ந்து ஜீவனம் பண்ண உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.